அளந்தார் உரியதனை எடுத்தார் உலகமெல்லாம் படி இழந்தார் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் மகாதேவன் சிவபெருமான் படி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு நடந்து வந்த களைப்புன்னு சொன்னா அவ ஒத்தையிலே இருந்தவா இன்னைக்கு திடீர்னு ஆண்டவன் கூட வந்தா பாரு நடந்த நடையில பார்வதிக்கு களைப்பாயிருக்கு ஏன் கடவுளே கொஞ்ச நேரம் நம்ம களைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் சரி அம்மா ஆட்டுமென்று சம்மதித்து வரக்கூடிய வழியிலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார்கள் ஆல விருச்சகம்னா அம்மா வாசல்ல நிக்கி பாரு வேப்ப மரமும் அரச மரமும் அந்த ரெண்டு மரமும் சேர்ந்தாதான் அப்படி ஒரு மரம் பெரிய மரம் ஆல விருச்சகத்தின் அடியிலே பார்வதா தேவி அமர வேணும் என்று ஆலமரத்தடியிலே வந்து அமர்ந்திருக்கும் போது மரத்துல கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்கு மரத்துல கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்குன்னா பார்வதி சுத்தி முத்தி பார்த்தா மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேஞ்சுக்கு நிக்கி அப்போ மரத்துல இருந்து சத்தம் வருது என்னவா இருக்கும் அப்படின்னு மேல பார்த்தா பாருங்க சின்ன பையன் முனிக்குப்புல உட்கார்ந்து பாவி அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் அறிவே இல்ல முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் இவன் எங்க போறான் நீ கூட்டி போயிட்டு வரியா நீ கேவலப்படுத்தாத சும்மா இரு முனிக்குப்புல உட்கார்ந்து இந்த பையன் அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல கூறுகட்ட மனுஷன் அப்ப இந்த பையன் இப்படி வெட்டி முடிஞ்சோம்னா கீழெல்லாம் வந்து விழுந்துருவான் அடிக்குப்புல உட்கார்ந்து முனிக்குப்பை வெட்டினா கொப்பு மட்டும் கீழே வரும் அவன் மெதுவா கீழே இறங்கி வரலாம் இவன் முனிக்குப்புல உட்கார்ந்துலாம் அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் இப்ப அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பார்வதிக்கு மனசுல ஒரே திடீர்னு பயம் வந்துட்டு ஆண்டவா அதோ பாருங்க 10 வயசு கூடிய பாலகே முனிக்குப்புல உட்கார்ந்துலாம் அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் சின்ன பிள்ளை அறியா பிள்ளை தெரியா பருவம் அவன் விடல சில காரியம் படல அதனால நீங்க போய் அந்த பிள்ளைய காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வாங்க இன்னைக்கு தான் உலகத்துக்கு வந்திருக்கேன் அந்த நேரம் பார்க்க இப்படி ஒரு காரியம் நடக்கணுமா ஆண்டவா நீர் போறோம் நீர் பிள்ளைய போய் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வரோம் ஏ பார்வதி என் கூட வரும்போது நீ என்ன சொன்னீங்க ஆண்டவன் வார்த்தையை மீறி அடுத்த வார்த்தை பேச மாட்டேன்னு உங்க அண்ணன் மேல நீ சத்தியம் பண்ணிருக்க என் பேச்ச மீறி நடக்காத என் பின்னாலவா ஆண்டவா அவன் சின்ன பிள்ளை அவனை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரலையா வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா சரி உன் வழிக்கே நான் வாரேன் அந்த பிள்ளை கீழே விழுங்கும் போது எம்மான்னு சொல்லி விழுந்தா நீ பார்வதி போய் காப்பாத்து எம்மான்னு சொல்லி விழுந்தா நான் ஆண்டவன் போய் காப்பாத்துதேன் 2 பேரும் பேசி முடிச்சாங்க பையனுக்கு ஆத்திர புத்தி ஆமா ஏகமா வெட்டுதான் கீழே விழணும்னு அவன் வாழ பிறந்தவனா இருந்தா வாழ்ந்தே தீருவான் சாகனம்னு இருந்தா செத்தே தீருவான் நான் என்னமோ சொன்ன நீ கேட்கல அவன் கீழே விழ போறான் அவன் சொன்ன வாக்கு எப்படி அப்படித்தான் அவன் உயிர் அப்படின்னு ஆண்டவன் சொன்னார் கீழே விழுந்தான் பாருங்க அம்மானு விழுந்தானா இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தானா அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல அப்ப என்னதான் சொல்லிருப்பான் அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளை கீழே விழும்போது என்ன சொல்லிருப்பான் என்ன சொன்னா கொஞ்சம் பொறு நான் நெட்ல பார்த்து சொல்லுவேன் நெட்ல பார்க்க போறியா ஆமா நீ பார்த்து தாய் பார்க்க பாரு இப்ப சொல்லணும் உடனே பார்த்து சொல்லு என்ன சொல்லிருப்பான் அறியாத பாலகன் சொல்லுங்க மீட்டிங் பட்டியல்ல ஆமா தெரியாத பிள்ளை சொல்லுங்க விவரம் தெரியாம அடிக்கப்படுறது மறிக்கப்படுறது அடிக்க போயிட்டான் அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல அப்ப பதறி போய் என்னதான் சொல்லிருப்பான் என்னதான் சொன்னாலும் தெரியலையே அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல நான் சொல்லி கொடுத்தோம்ல பிற தெரியும்ல நான் சேர்த்தேன் வாக்கு சனியும் போக்கல அவன் வாழ்க்கை அவன் வாயில அவன் வாழ்க்கை
அவன் வாயில இருக்கான். அப்படின்னா என்னதாயி? நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல் வார்த்தையை உபயோகப்படுத்தணும், நல்லதே நினைக்கணும். அம்மா ஆனா அவன் செத்தம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்திருக்கலாம், அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்திருக்கலாம். அப்ப அவன் விதி சரியில்லை, அவன் நேரம் சரியில்லை, சாகனம்னு விதி இருந்தா செத்து போனாண்டி. அதான் இன்னைக்கும் பேப்பர்ல பாருங்க, 8வது மாடியில இருந்து கீழே குதிச்சான், படுகாயத்துடன் படுத்திருக்கிறார் அப்படின்னு போட்டுருவாங்க. கட்டில இருந்து தாத்தா பிறண்டு விழுந்தாரு செத்து போனாருன்னு போடுறாங்க. அப்போ அவங்க விதிப்படித்தானே அது நடக்கு. நடந்து போகும்போது திடீர்னு ஒரு காலில் கல்லு தட்டும். சரி, கல்லு தட்டும் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எம்மாங்கணும். சரிதான். அல்லது எப்பா அப்படிங்கணும். சரி, அப்ப சொல்லணும் செத்தே அப்படிங்க கூடாது, அவன் விழக்கூடாது. அப்படி அப்ப செத்தே விழுந்தா செத்து போனா என் பின்னால வா, சொன்னதை நீ கேட்காம இருக்கிய பார்வதி, இனி எந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது. அவன் பேசாத. அவன் ஏன் கீழே விழும்போது ஆண்டவன் போய் காப்பாத்தல தெரியுமா? என்னய்யா? எதுக்கு? ஆண்டவனுக்கு தெரியும். எப்படி இந்த ஆலமரம் இதுவரைக்கும் இங்க இல்ல, நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம். அப்ப திடீர் இந்த மரம் எப்படி வந்திருக்கும்னு ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அவன் ஞானத்துல பார்க்கும்போது, ஞானத்தால் அறிந்து பார்க்கும்போது சரி, இது கண்ணபுரானுடைய லீலைகள். பார்வதி நம்ம மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா, அண்ணன் மேல இருக்க சத்தியத்துல அவ தவறி நடக்காளா இல்ல சரியா நடக்காளான்னு பரிசோதனை பார்க்கத்தான் கண்ணபுரான ஆலவிருச்சகத்தை உண்டு பண்ணி அவரே 10 வயது பாலகனை விட்டு இந்த சூழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணினார். அதான் அறியும் சிவன் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணு இருக்கான். கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஆண்டவன் காப்பாற்றவில்லை. இதை அறியாத பார்வதி மனதிலே கவலை கொண்டு ஆண்டவனார் பின்னாலே, ஆண்டவனார் பின்னாலே ஆதிசக்தி வாரா, ஆதிசக்தி வார போது நாகலோக வட்டரத்தில் நாகராஜனாக கண்ணி பகவான மனதில் எண்ணி பாரத்தவ இருந்து பகவான மனதில் எண்ணி பாரத்தவங்களை இருந்து வருகிறார்கள். வரக்கூடிய வழியிலே பார்வதி இதை கண்ணால் கண்டார். அடேங்கப்பா, நாகராஜனும் நாகக்கண்ணி என்ன ஒரு தவம் இருந்து வராங்க, ஆனா ஏன் தவம் இருக்கிறார்னு தெரியவில்லையே. சிவபெருமானே அதோ பாருங்க, என்ன ஒரு ஆண் நாகமும் பெண் நாகமும் உங்க பேரை சொல்லி தவம் இருக்கிறாங்களே, ஏன் தவம் இருக்கிறார்கள்? 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா, அதனால பகவானை எண்ணி தவம் இருக்கிறாங்க, உனக்கு என்ன வந்திருக்கு? பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்காங்க? அதேதான், ஒரு பிள்ளை வரத்தை நீங்க கொடுத்தா என்ன? அங்க வச்சே வாய திறக்கானே உன் வாட்டுக்கு பேசிக்கிட்டே வரியே. என்ன பிள்ளை வரம்னா லேசுப்பட்ட வரமா நினைச்ச? அவன் சக்கா விட்டாவா? என்ன என்னது? கடையில விக்க மாங்காவா காக்கல வாங்கி கொடுக்க? வாங்கி கொடுக்க. கத்திரிக்காயா வாழைக்காயா? அரக்கல வாங்கி கொடுக்க. பிறகு பிள்ளை வரம்னா அவங்க சாதக பலனை பார்க்கணும்டி. ஆமையா, போன ஜென்ம புண்ணிய கணக்க பார்த்தா தான் அவங்களுக்கு பிள்ளை கொடுக்கலாம். ஆமா, போன ஜென்மத்தை பார்க்கணும். அப்பனா அவங்க கணக்கு வலைய பாருங்க. சரி, கணக்க பார்க்கணும்னா யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? கணக்க பிள்ளை கைலாசத்துல யாரு? கைலாசத்துல சித்திரபுத்திர நயினார். சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினார். ஆமா, சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்குகளை பார்த்தார்கள். கணக்களையும் பார்க்கும் போது நாகராஜ மன்னவன் போன ஒரு சென்மத்தில் மலை வேடனாதான் பிறந்து மலை வேடனா பிறந்து 7-8 மாதமாக இருக்கக்கூடிய சூழ்மானை அம்பால் எய்து விட்டார், அதன் உயிரையே மாய்த்து விட்டார். எம்மா மலை வேடனா ரூபம் கொண்டு 8 மாத சூழ்மானை அம்பாலை எய்து விட்டார், அதன் உயிரை மாய்த்து மாலை கொண்ட தோஷத்தால் மகளை ஒன்று கிடையாது. நாகக்கண்ணி பெண்கொடியா மருத்துவமா தான் பிறந்து 7-8 பிள்ளைகளை கருமருந்த கொடுத்திருக்க, கருவ கலைத்திருக்க, உருமருந்த கொடுத்திருக்க, உருவ கலைத்திருக்க, கருவழித்த தோஷத்தால் கருவழித்த கை குழந்தை
பிள்ளை வரம் கொடுத்தேன் மனக்கவலை வந்து சேரும் என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும் குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு கொடுங்கவலை வந்து சேரும் பார்வதி எந்த வார்த்தையும் பேசாத இறைவனோடு நீ பின்னால் நடந்து வா ஆண்டவா அங்க ஒரு பிள்ளைய காப்பாத்த சொன்னா நீங்க அங்கேயும் காப்பாத்தல அவனும் ஆண்டு மடிந்து போனான் இங்க இந்த இவர்களுக்கு ஒரு ஏண்டும் பிள்ளைய கொடுக்க சொன்னா அவர்களுக்கு முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு என்னைக்கு வாக்கப்பட்டானோ எந்த காரியத்தை எடுத்தாலும் மாட்டோம்னு சொல்லுகிற பிள்ளை இல்லாத கவலை பெண்களுக்கு தான் தெரியும் உமக்கு என்ன தெரியும் அதனால அம்மா பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் செய்த பாவத்துக்கு என்னால சிறிய குழந்தை கூட கொடுக்க முடியாது ஆண்டவா என்ன மாதிரி பெண்ணு தவம் இருக்கு அவங்க கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லையா ரெண்டு பேருக்கு நீர் பிள்ளை வர இப்பமே கொடுத்தாகணும் என்னால கொடுக்க முடியாது ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல ஆதிபராசக்தி ஏது சொல்லுகின்றார் சாமி என்னை போல் வெண்ணல்லவோ பெண்ணுக்கு தாமனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேணும் மங்கைக்கு மனம் இறங்கி மகளை ஒன்று கொடுக்க வேணும் நாகக்கண்ணிக்கு மனம் இறங்கி நாகக்கண்ணிக்கு மனம் இறங்கி சாமி கை குழந்தை கொடுக்க வேணும் பொங்கி உரைக்க மாட்டேன் உங்களை பூமாமனு சொல்ல மாட்டேன் ஆண்டவா நான் ஆக்கிய வைக்க மாட்டேன் ஆழம்னு உங்களை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பாத பூஜை கிடையாது பணிவிடை கிடையாது பகவான்னு தஞ்சம்னு இருந்த இனி நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி சொன்னா பாருங்க ஏய் பார்வதி என் வார்த்தையை மீறி நீ எதுவும் பேசாத பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால விளைவு வந்து சேரும் என் பேச்ச நீ என்னைக்கு கேட்டிருக்க பின்னாடி விளைவு வரும் நல்லா சாப்பிடு வரும் விளைவு வரும் அதனால என் பேச்ச கேளு என் பின்னாலவா நீ எதுவும் பேசாத அப்படி என்று ஆண்டவன் சொல்ல அப்பம் பராசக்தியாகப்பட்டவன் என்ன சொல்லுகிறாள் கல்லாயா உம்மனது கல்லாயா உம்மனது கடுகளம் உயரங்களையா இரும்பாசாமி உம்மனது இரும்பாசாமி உம்மனது உங்களுக்கு எல்லளவு உயரங்களையோ ஆங்காரம் கோபம் கொண்டு அரணருக்கு முன்னா
இருவேருக்கும் பிள்ளையாக பிறக்கவே மதலை இல்லா இருவேருக்கும் மதலையாக பிறக்கவே நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இருவேர்களுக்கு அட்டகாளியா பிறந்து நீ அட்டகாளியா பிறந்து அகில உலகத்தையும் ஆள வேண்டும் அகில உலகத்தையும் ஆள வேண்டும் ஏய் பார்வதி என்னை மீறி நீ அப்படி குழந்தை வரம் கொடுப்பாயானா பிள்ளை இல்லா இருவேருக்கு நீயே பிள்ளையா பிறக்கணும் போ மதலை இல்லா இருவேருக்கும் நீயே மதலையா பிறக்க வேண்டும் வேண்டும் ஐயா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒருவரல்ல இருவரல்ல அட்டகாளியாக அவதாரம் செய்து அகில உலகத்தை நீ ஆழ்வாய் பார்வதி என்ற ஆண்டவன் கோபத்திலே சாபத்தை கொடுத்தார் அவர் சாபத்தை கொடுத்த உடனே பார்த்தா பார்வதி ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுத்த சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு கோவப்பட்டு நீங்க சாபத்தை கொடுக்கிய நான் பார்வதி ஒரு நாகத்தின் வயத்துல போய் கருவா சனிக்க சட்டம் கிடையாது அப்படி நான் கருவா சனித்து பிறந்தேனையானா அது தெய்வத்துக்கும் ஈடாகாது அப்படி பிறந்தாலும் நீர் சிவபெருமான் போய் வரம் கொடுத்தா தானே அது மறுபிறவை கொடுத்தா தான் தெய்வமாகும் அப்படி இருக்க நான் போய் எப்படி அவருக்கு அவதாரம் செய்ய முடியும் எப்படி முடியும் ஐயா எனக்கு மாற்று வரத்தை தாருங்க அப்படியானா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை ஆதி கையில இருந்து வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் சரியா 48 நாள் ஒரு மண்டலம் அந்த 48 நாளைக்குள்ளே ஆதி சக்தி உன் 1008 சுரூபத்தில அரசுருவத்தை எடுத்து கருவுருவாக சனித்து கை குழந்தையாகவே பிறக்க வேண்டும் என்று பார்வதிக்கு பகவான் வரங்களை கொடுத்தார் வாயுதேவன் மகிமையினால அமிர்த கலசத்தை வரவழைத்த பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரங்களாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் பூசை செய்து வாருங்கள் என்று அப்படி 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 48 நாளைக்குள்ள ஆதி சக்தியே நான் அவதாரம் செய்து உங்களுக்கு அவதார பிள்ளையா வந்து பிறப்பேன் அப்படின்னு வாக்கு வரங்களை கொடுத்தா பாருங்க 8 கலசத்தை அரண்மனைக்கு கொண்டு வந்து மேலவாசல் கோட்டையில் வட்டமாக அடுக்கி நாகராஜனும் நாகக்கண்ணியும் பூசை இருந்து வந்தார்கள் நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில 48ஆம் நாளையில 48ஆம் நாளையில அத நல்ல செவ்வாய்க்கிழமையில கலசத்தில அம்மா அவதரித்து வாராள அந்த கலசத்தில தாய முதலாவது கலசத்தில ஏ சந்தனம் மாறி தான் பிறந்தா
கலசத்தில எட்டாவது கலசத்தில சக்தி துர்க்கை அம்மா தான் பிறந்தாள். அவள் அம்மா வந்து பிறந்த போது நாகலோக பட்டணத்தில் நாங்க வந்து உனக்கு கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட பூவை வந்து கொலவை போட புள்ள நரி தாளாட்ட ஏ பாம்பிருந்து உனக்கு தாளாட்ட சந்தன மாரியம்மா உனக்கு பக்தர் எல்லாம் கொலவை போட ஒரு ஆனந்த கொலவை போடுங்கம்மா எம்மா தேவி வந்து இங்கே பிறந்தாள் தேவி பிறந்தாள் நீங்க திருக்கொலவை போடுங்கம்மா அம்மா விளையாடும் வேளையில மஞ்ச நல்ல முகத்தழகு மாயனோட தங்கையம்மா கோர நல்ல முகத்தழகு கோபால தங்கையம்மா அஞ்சி சாட கொஞ்சி வார அழகு சாட பின்னி வார சடகுலுங்க முடிகுலுங்க முடிகுலுங்க கோர மூடி நின்ற சந்தனங்கள் உனக்கு வேர்த்தொழுக பட்டு போல நாவலகா சந்தனம் மாறிக்கிட்டான் பவளம் போல பல்லழகா அவன் இரட்டு கரங்களோடு இருந்து விளையாடுவாளா எந்தாயான சந்தனமாரி மஞ்ச நல்ல புடவக்காரி மகாதேவன் தேவியம்மா அவ செந்தூர பொட்டுக்காரி செந்தூர பொட்டுக்காரி அவ சிவனாரோட தேவியம்மா அட்டகாளியர்கள் 8 பேர்களும் அவதாரம் செய்த போது நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட அவ தெய்வ பிள்ளையா பிறந்திருக்க பாரு தெய்வ பிள்ளையா பிறந்தவ முகத்தை பார்க்க ஏ அப்பா மருதாணி கையழகு மங்காத நிறத்தழகு முட்டை போல் மொழியழகு முலம் நீண்ட பல்லழகு அப்பு சடையழகி அங்கார ரூபக்காரி 1000 கண்ணுடைய அரணார் தேவியம்மா கும்பத்தழகி கோபாலன் தங்கை கிரகத்தழகி கிருஷ்ணனோட தங்கை அப்பேர் வட்டம் மாரி காளி முப்புடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை அக்கினி மாறி அழகு நாச்சியா நாகம்மா வடக்குத்தி அம்மாளோடு வந்து அவதாரம் செய்த நேரத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளையை கண்டு எவ்விதமாகவே வளர்த்து வருகிறார்கள் மருமகா தான் எடுத்தார் சந்தனமாரி சடமாரி சக்தி கொண்ட முப்புடாதி அவள் வாய் நிறைய முத்தமிட்டாள் அவள் சேர்த்து மெல்லதான் எடுத்து
சிறப்பாக வளர்த்து வருகிறார்கள். ஊட்டி வளர்க்கணும், உடம்பெல்லாம் நெய் உருக வளர்க்கணும்னு சொன்னா என்ன, மானிட பெண்ணா இருந்தா பிள்ளைகளுக்கு நம்ம தாய் அமிர்தம் கொடுக்கலாம். நம்ம இருப்பதோ ஒரு நாக வடிவம், பிள்ளைகள் இருப்பதோ ஒரு சக்தி அம்சம். இந்த நம்ம எப்படி தாய் அமிர்தம் கொடுக்க முடியும்? அதனால 10 கடலையும் கடந்து காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்தார்கள். கொம்பு தேனுன்னா நயந்தேனு சரி, அந்த கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு நாமல் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று நாவால அமிர்தமிட்டார் நஞ்சு போய் சேரும் என்று வாயால அமுது நாவினால் அமிர்த விட்டால் பிள்ளைகளுக்கு நஞ்சு வந்து சேரும் என்று வாளால் தேனை ஊட்டி பிள்ளையை வரிசையாகவே வளர்த்து வருகிறார்கள். அவ ஊட்டி மெல்ல வளர்த்து உடம்பு எல்லாம் தேச்சி மெல்ல வளர்த்து தேகம் எல்லாம் நாளை ஒரு மேனியும் பொழுது ஒரு தாய பொழுது ஒரு பிள்ளையை வளர்க்கணும் இல்லையா? நேரத்துக்கு தாலாட்டு பாடணும், பால் ஊட்டணும், குழந்தை தூங்கணும்னா தாலாட்டு பாடணும். இப்ப யாரும் தாலாட்டு படிக்க யாருக்குயா தெரியுது? இப்ப யாரும் தாலாட்டு தெரியுதா? பெண்ணா பிறந்தவளுக்கு ஒரு பிடி அரிசி சொலவுல போட்டு யாருக்கும் பிடைக்க தெரியுதா? ஒரு பிடி வேண்டாம் தாயி, ஒரு காப்பிடி அரிசியை சொலவுல போட்டு பிடைக்க தெரியுமா? காப்பிடி அரிசியை சொலவுல போட்டு யாருக்கும் இப்ப பிடைக்க தெரிய மாட்டுக்கு. ரெண்டு சில்லு தேங்காவை அம்மியில வச்சு நக்க தெரிய மாட்டுக்கு. சொலவுல ஏன் போட்டு பிடைக்கணும்னு கேட்டேன். அங்க பையிலே நல்ல சீல் அடிச்சு வருது. கல் ஒதுக்கிய அரிசி, குருணை நீக்கிய அரிசி. ஆமா, குருணை நீக்கிய அரிசி, கல் நீக்கிய அரிசி. வேற எதுக்கு சொலவு? சரி, எவ்வளவுதான் அப்படி வந்தாலும் அவங்க எப்படி அனுப்புதாங்கன்னு நம்ம எப்படி கண்டோம்? ஒரு புழு இருக்கா, ஒரு கல் இருக்கா, என்ன ஏது, ஒரு பையில ஒரு பை நல்லா வரும், ஒரு பை நல்லா வராது. அத பார்த்து பக்குவமா போட்டு சாப்பாடு ஆக்கணும். அந்த காலம் சொலவு எதுக்கு தயாரிச்சிருக்காங்க தெரியுமா? குந்து ஒண்ணில போட்டு நெல்ல போட்டு குத்தி சொலவுல போட்டு பெடலான்னு போட்டு பெடப்பாங்க. ஆமா, என்னது குந்தாணி, குந்தாணில போட்டு. குந்தாணி உன் வீட்டுக்காரி வீட்டுல இருப்பா. குந்தாணி உனக்கு என் வீட்டுக்காரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆச்சி எப்படி இருக்கா ஆளு? இவர ஒத்த கைட்டு தூக்கி வீசிடுவாங்க அக்கா. அவ்வளவுதான். அடிக்கு அடியில ஒரு சீக்கு வந்த கோழியா உட்கார்ந்துக்கிடுவாரு. அங்க எங்க அக்காட்ட வாலாட்ட முடியாது. நான் இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிட்டோம்ல, அதனால அவ கேப்பா சொன்னதை. ஆமா, இருக்கட்டும், அடிச்சிட்டு போறேன். பரவாயில்லை, அடிவடை நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. குந்தாணினா தப்பா நினைக்க கூடாது. அதான் கேட்டேன். குந்தாணின்னு சொன்னா நெல் குத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய குந்தாணி. அதாவது இந்த காலம் மழை பெஞ்சதுன்னு வைங்களேன், என்னையும் வெளியில மலைக்குள்ள வச்சு வேலை பார்க்க முடியாது. அப்ப வீட்டுக்குள்ளே ஒரு உரலை பதிச்சு அந்த உரலுக்கு மேல குந்தாணின்னு சொன்னா அது ரவுண்டா இருக்கும். அந்த உரலுக்கு தகுந்தபடி அடப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர ஓட்டை இருக்கும் கீழே. ஆமா, இருக்காது. ஆமா, அந்த கீழே
இருக்கும் 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 இருந்தா தானே குத்த முடியும். ஆமா அதான் கேட்டேன். பிறகு அந்த குந்தாணி உரலுக்கு மேல வச்சா சரி அந்த உரலை சுத்தி ஒரு சுத்து மூட போட்ட மாதிரி இருக்கும் இருக்கும். ஆமா வெளியே சிந்தி விழாது விழாது விழாது. அது சிந்தாம இருக்கணும்னு சொல்லித்தான் அந்த குந்தாணியை வச்சு அதுல உரல்ல போட்டு குத்துவாங்க. குத்தி நான் கூட பயந்து போனேன். இப்பவும் ஒரு கனத்த ஆம்பளை கனத்த பொம்பளை இருந்தாங்கன்னு சொன்னா ஆமா என்ன இப்படி இருக்காரு ஏ குந்தாணியா இருக்காளே குந்தாணி மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குந்தாணி வந்து இப்படி இருக்கும். ஆமா ஆமா கீழே அடி சிறுத்து மேல வந்து ஆமா அது விரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் குந்தாணின்னு கிண்டல் பண்ணுவாங்க. குந்தாணில போட்டு ரெண்டு மாத்தோலக போட்டு குத்தி சரி அந்த அன்னைக்கு வெளிய அரிசி அள்ளி படப்பாங்க. ஆமா படச்சி சரி அந்த அரிசி சோறு பொங்குனாங்கன்னா என்னையும் மறுநாள் காலையில தண்ணி ஊத்தி போட்டா அந்த அரிசி சோறு எப்படி மணக்கும் தெரியுமா? மணக்கும். அடே அப்பா அப்பா இப்ப பூரா தொட்டி தண்ணி வாடதான் அடிக்கி எச்சி தண்ணி வாட அடிக்கி. இப்ப பூராமே மருந்து களமருந்துல இருந்து குருண மருந்துல இருந்து எக்காலத்துல இருந்து பெரிய புது புது மருந்துகளா வருது. அந்த மருந்தை பூரா அடிச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பூரா சுகரும் பிளசருமா இருக்கு. அடி அப்ப பூரா சுகரும் பிளசருமா இருக்கும். ஆமா ஆமா சரி அதனால பெண்ணா பிறந்தவங்க வந்து காப்பிடி அரிசி சொலர போட்டு படைக்க தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு என்ன பெண்ணா பிறந்தவங்க கொலவப்பட தெரிய மாட்டேங்குது. ஒரு சடங்கு வீட்டுக்கு போனா கொலவப்பட தெரியணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கொலவப்பட தெரியணும். ஒரு கோயிலுக்கு போனா கொலவப்பட தெரியணும். இதுலயும் சிறந்தது என்ன தெரியுமா? என்னது? ஒப்பாரி வீட்டுல செத்த வீட்டுல போய் ஒப்பாரி வைக்க தெரியணும். வயசு காலத்துல மாமனாரு மாமியாரும் போய் சேர்ந்துட்டான என்ன பெத்த அத்தை வாக்கப்பட்டு வந்தேன். அடி 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 நீ சங்கிலி எங்க வச்சியோ தெரியலையே. சங்கிலி எங்க வச்சியோ எவ்வளவு ரூபா வட்டிக்கு கொடுத்துருக்கு எனக்கு தெரியல. எவெல்லாம் வாங்கிட்டு என்ன ஏமாத்த போறாளோ. உங்களை நம்பிலாம் இருந்தேன். சங்கிலி எங்க வச்சிருக்கிய? உங்க பேங்க் பாஸ்புக் எங்க வச்சிருக்கீங்க? நீ அக்கவுண்ட்ல எவ்வளவு லட்சம் போட்டிருக்கியோ தெரியலையே. ஆமா தெரியலையே. சொல்லிட்டு போனாலும் தவலை அதானே சொல்லாம போயிட்டி அத்தை. நாமலாம் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு அடிச்சு ஆளணும். நான் போட்டிருக்கும் போது பேங்கல அதை வாங்கிட்ட மாத்திரம் சொல்ல மாட்டேன். யாமனு கேட்கணும் எதுக்கு? நான் தினம் கவர்மெண்ட்ல சீட்டு கட்டினேன். சரி எங்க எங்கய்யா? டானிக்கு கடையில பச்சை போட்டு கடையில. பச்சை போட்டு கடையில மாவிளக்கு எடுக்கக்கூடிய பக்தர்கள் மாவிளக்கு எடுக்க வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மாவிளக்க மறந்துட்டேலாங்கோ. மாவிளக்கு எடுக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக மாவிளக்கு எடுக்க வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மாவிளக்கு எடுக்கலாம் சரி தாத்தாவுக்கு கொஞ்சம் மாவிளக்கு பிரசாதம் கொண்டாந்து சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இல்லன்னு சொன்னா வாயெல்லாம் நம்ம வருது. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல கொண்டு வரேன். சரி மாவிளக்கு எடுக்க சீக்கிரம் எடுங்க. சார்ஜ் இறங்கி போச்சு. ஆமா சார்ஜ் இறங்கிருச்சு எங்களுக்கு. சாப்பிட்டு இட்லியும் செமிச்சு போச்சு. ஆமா நீங்க எவ்வளவு சீக்கிரமா மாவிளக்கு எடுக்கீங்களோ நாங்க ஊருக்கு போக முடியும். அப்படி 3 மணிக்கு எடுப்பாங்களோ? 3 மணி ஆகுது. அதான் அவங்க ரெடி பண்ணதுக்கு சொல்லுதாங்க. சரி அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடுதாங்க. இப்ப உள்ளவங்களுக்கு அது தாலாட்டும் பாட தெரியல. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இப்ப உள்ள காலம் பெண்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அதானே கேட்டேன். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நாகரிகம் கூடுதோ ஆமா இந்த செல்போன் வர 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 உலகமே அந்த செல்போனுக்குள்ள தான் இருக்கு. அந்த போய் எங்க போனாமனே தெரியல. ஆமா தொட்டில்ல இந்த மண்டை குத்து தொட்டில்ல படுத்திருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட சரி செல்போனை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆமா அத பாத்துக்கிட்டே அழாம இருந்துக்கிடும். ஆமா ஆமா அந்த செல்போனால என் குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. என்னாச்சு? என்ன சீரழிஞ்சு போச்சு? என் பொண்டாட்டிக்கு 50 வயசு ஆகுது. சரி 50 வயசு உனக்கு எத்தனை? எனக்கு 52 வயசு ஆகுது. அவ ஒரு டச் செல்போன் கேட்டா. சரி ஏப்ல உனக்கு 50 வயசு ஆகி போச்சு. ஆமா இன்னும் எதுக்கு டச் செல்போன் அப்படின்னா சரி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா நான் எடுத்து கொடுத்தேன். 15,000 ரூபாய் கொடுத்து எடுத்து கொடுத்தேன். சரி இப்படித்தான் ஒரு ஊருக்கு வெளிலுக்கு போயிட்டு சரி சரி வீட்டுக்கு ஒரு போன் போடுவோமே அப்படி என் வீட்டுக்காரிக்கு ஒரு போனை போட்டேன். சரி போன் போடும்போது என்ன வந்துச்சு? அந்த போன் என்ன சொல்லி தெரியுமா? என்ன? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் அப்படின்னு. ஐயோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சு எப்படி நம்மள வில்லுக்கு அனுப்பிட்டு ஊரா அனுப்பிட்டு இவ என்னமோ வேலை பார்க்க அந்த வேலை பார்த்துட்டு அலையுதா சரிதானே அப்படின்னு உடனே வீட்டுக்கு வந்தேன். வரட்டும் பையன் அவளுக்கு. ஆமா பாட்டை முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். சரி வீட்டுக்கு வந்து உடனே டைவர்ஸ்
ஐயோ தாத்தா நீ அவசரப்பட்டுலாம் தவிஸ் வாங்கிட்ட. என்ன நீ போன் போட்டதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார்னு சொன்னிச்சு பாத்தியா? நீ விட மாட்டே எனக்கு தெரியும். நீ எப்படி விட்டன்னு கேளு. நீ உன் மகளுக்கு போட்டாலும் அப்படித்தான் சொல்லும். வேற ஒரு ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவ பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தாலும் அப்படித்தான் சொல்லும். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்படித்தான் சொல்லும். அவசரப்பட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ அவசரப்பட்டுலாம் ஆட்சி இழந்துட்ட. பேசிட்டு இருந்திருக்கா. அவசரப்பட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு சரி இப்போ சோறு கஞ்சிலாம் தெருவில் தினையுமா அலையுதான். நீ கரிச்சட்டி கையுமா அல ரோட்ல அலையுதான் போ. நீர் பண்ண வேலைக்கு ரோட்லாம் அலையணும். இப்போ சீரழிதான். சரி அதனால செல்போன் வந்து அப்படி சீரழிச்சு போடும். அப்படியா? நல்லது. நம்ம செல்போன் வந்து அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, எதை அறிந்து கொள்ளணும் எதை அறிந்து கொள்ள கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். தப்புன்னா அதை செய்யக்கூடாது. அப்ப இப்ப உள்ள காலம் அப்படி மாறி போச்சு இல்லையா? ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி இல்லை. தாளாட்டி ரோராட்டி தலைமகளையே வளர்த்து வருகிறார்கள். வளர்த்து வரும் நாளையிலே நாகலோக பட்டணத்தை இருக்கும் போது ஆதிவல்லி கைலாச வாசலில் பார்த்தானந்த பார்வதியாகப்பட்டவள் நாமல் படைத்த பிள்ளைகள் 8 பேரின் மகிமையவும் நம்ம அருளால் பிறந்தவா இவ 8 பேரும். இந்த இறைவனுக்கு இதை நல்ல புத்தியில உரைக்கத மாதிரி சொல்லணும் அப்படின்னு கைலாசம் ஓடி வந்தார். கடவுள் மனசுல என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு ஆண்டவனோடு பராசக்தி அமர்ந்து கொண்டு இறைவனிடத்திலே என்ன கேட்டால் தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு வார்த்தை கேளு ஈரேழு உலகம் எல்லாம் உலகம் இறையளக்க போகும் போது என்னுடைய அழகை போல அழகை போல இவ்வுலகில் பார்த்ததுண்டா பார்த்ததுண்டோ சக்தியோட அழகை போல அழகை போல நீங்க அழகை போல சங்கரனை பார்த்ததுண்டோ ஆதி சங்கரனை பார்த்ததுண்டோ யார் அழகா இருக்கா அசிங்கமா இருப்பான்னு பார்ப்பதா என் வேலை. ஆண்டவா நீ படியலுக்கு எல்லா உலகத்துக்கும் என்னைக்கும் போயிட்டு வாரிய. இதுவரைக்கும் என்னை விட யாராவது அழகா இருந்திருக்காங்களா? அப்படின்னு கேட்டேன். நீங்க அதற்கு தகுந்த பதிலை சொல்லுங்க. பார்வதி உன்னை விட அழகு பண்ண உலகத்துல இல்ல. இருந்தாலும் இப்போது சிலது காலமா நான் நாகலோக பட்டணம் வழியாக வாரேன் போறேன். அப்படி வரும்போதும் போகும்போதும் உன்னை விட அழகு பெண்கள் ஒருவரல்ல இருவரல்ல அட்டகாளியர்கள் 8 பேரையும் நான் ஆண்டவே சிவபெருமான் பார்த்தேன். பார்வதி அவ இருக்கும் அழக பார்த்தா அடேங்கப்பா வாயால சொல்ல முடியாது. கோடி சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள் அடைத்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ, இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ. அடேங்கப்பா முறிச்ச மஞ்சள் முறியாத மஞ்சள் பச்சை மஞ்சள் முறிச்சா எப்படி இருக்கும்? மஞ்சள் தேரா இருக்கும். அத மாதிரி அவ இருக்க அழகுக்கு நீ எல்லாம் கிட்ட போக முடியுமா? ஆண்டவா என்னை விட அவ அப்படி என்ன அழகா இருக்கா? முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர், பின்னழகை கண்டவர்கள் பின்தொடர்வார் 1000 பேர். அம்மா அவ சிறு வயது இப்பமே அப்படி ஒரு அழகா இருக்கா.
இருக்கா இன்னும் வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அவ அழகுக்கு கேட்கவா செய்யணும். அதுதானே கேட்டேன். எங்கப்பா என்ன அவ இதுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. 2 மடங்கு அழகா இருப்பா. பெண் மனசு வந்து பூ போன்றது. சரி கட்டிய மனைவிய ஆமா சந்தோஷமா வச்சுக்கணும். சரிதானே. எப்படி வச்சுக்கலாம்? எப்படி வைக்கலாம்? அவ சாதாரணமா பழைய சேலையை கட்டி நின்னாலும் சரி எப்படில என்ன இந்த சேலை உனக்கு அநியாயத்துக்கு அழகா இருக்குங்கணும். சரிதானே. அதாவது குழம்பு சுமாரத்தான் வைப்பா. ஆமா சாதாரணமா சாம்பார் சுமாரா வச்சாலும் சரி எப்படில நீ வைக்க குழம்பு சாம்பார் ஆமா சூப்பரா இருக்கு அப்படிங்கணும். ஆமா அடிக்கடி சினிமா கூட்டு போகணும். சரி அடிக்கடி அல்வாவும் பூவும் வாங்கி கொடுக்கணும். ஆமா இப்படி வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கைகளை போட்டுக்கிட்டோம்னா அவளுக்கு சிறுபாணி வந்துடும். ஆமா நம்ம கேட்க நேரம் இல்லைன்னு சொல்லாம தருவா. அவன் சிறுபாணி சிங்கிலி வெட்டிக்கு வளர்க்க போயிடும். சாப்பாடு சரி. ஆனா பகவான் என்ன சொன்னா தெரியுமா? என்னய்யா உன்னை விட உன் தங்கச்சி அழகா இருக்கான்னு சொல்லுதாரு. அப்ப பார்வதி என்ன நினைக்கா? எப்படி பார்வதிக்கு கோவம் வருது. அது என்ன ஆண்டவன் நம்மளை விட நம்ம தங்கச்சி அழகா இருக்கான்னு சொல்லுதாரு. நம்மள பெருமை பேசாம இனி இவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ 8 பேர் அங்க இருக்க கூடாது. ஆண்டவன் பார்க்காதபடிக்கு 8 பேரையும் நம்ம கைலாசத்துக்கு எடுத்துட்டு வரணும். கொண்டு வரணும். கைலாசத்துக்கு எடுத்துட்டு வரணும்னா நம்மளால போக முடியுமா? போக முடியாது. ஆண்டவனை சென்று எடுத்து வர சொல்ல வேணும் என்று ஆண்டவா பரம்பொருளே நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும். நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும். நான் கைலாசத்துல பார்வதி ஒத்தையில இருப்பதனால உங்க கூட வாரேன்னு என்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒத்தையில இருப்பதனால தானே உங்களை பத்தி நான் நினைக்கேன். என் கூட 5-6 தோழி பெண் இருந்தா உங்களை பத்தி எனக்கு நினைப்பே வராது. அதனால 8 நாளைக்குள்ள எனக்கு புதுசா 8 தோழி பெண்ணிய கொடுங்க. எப்படி கொடுக்க? 8 நாளைக்குள்ள உனக்கு எப்படி தோழி பெண்ணை கொடுக்க முடியும்? கைலாசத்துல இந்த ரம்பா ஊர்வசி மேனகை இவங்க எல்லாம் இருக்கும்போது உனக்கு என்னடி தோழி பெண் வேணும்? ஆண்டவா என்ன பார்த்தா அப்படி கேட்கிய? அந்த ரம்பா ஊர்வசி இவங்க எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள் தெய்வலோகத்து பெண்கள். நான் கூப்பிட்டா வருவாங்களா? எனக்கு பணிவிடையை தான் செய்வாங்களா? எனக்கு புதுசா இளசா கண்டிப்பா வேணும். அப்படின்னா நீங்க எங்க போகணும் கவலைப்பட வேண்டாம். நாகலோக பட்டணத்தில் இருக்க என் தங்கைமார் 8 பேரையும் அவ 8 பேரையும் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு போதும். அது போதும் ஐயா. எனக்கு தெரியும் என்னன்னு. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இங்க தான் வருவன்னு தெரியும். உன் தங்கைமாரை எடுத்து வருவதற்கு என்னால முடியாது. ஏன் முடியாது? ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் உண்டு, அதை எடுக்கும் அதிகாரம் என் பெருமானுக்கு தான் இருக்கம்மா. அப்படியா? உங்க அண்ணனை போய் நீ எடுத்துட்டு வர சொல்லு. வர சொல்லம்மா. அப்படி என்று ஆண்டவன் சொன்னபோது ஆதிசக்தி அண்ணனாகிய காசிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா என்ன செய்வாரு? காசில கொண்டு விடுவாரு. காத்தோட இளக்கிடுவாரு. கண்டக்டர் சார் காத்தோட ஒரு இளக்கு. யார் இளக்குதாரு? யார் கேட்டவன? காசிக்கு பஸ் எங்கல நிக்கி நீ இங்க வந்து நின்னு காசி இந்த பஸ்ல ஏறிட்ட அப்படினு கேப்பாரு. உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு யாரு? கவர்மெண்ட் தானே. ஆமா. அதாவது இன்னைக்கு சரி மதுரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா. மதுரை வந்து திருத்தமா சொல்லுங்க. எப்படி? மாற எங்க மாற அப்படிதான் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல கண்டக்டர் சொல்லுவாரு. ஆமா. அவசரமா சொல்லுவாரு. அவர் டிக்கெட் கொடுக்கும்போது சொல்ல மாட்டாரு. பஸ் எடுக்கக்கூடிய நேரம் பஸ் வாசல்ல நின்னுட்டு பயம் பாரு. அம்பைக்கு பயம் பாரு. அங்க நிக்க கண்ணுக்குட்டி பூரா ஓடியாந்துரும். சொல்லக்கூடிய வார்த்தையை கரெக்டா சொன்னாதான் அப்புறம் போகக்கூடிய அளவுக்கு கரெக்டா போகும். இன்னொன்னு சொல்லுவாரு. கிளப்பாரு மேல பாருக்கு என்ன சொல்லுவாங்க? மேல பாரு கீழையும் பாரு மேலையும் பாரு அப்படிம்பாங்க. சரி அந்த வார்த்தைகள் அப்படி வரும். கருவந்தாக்கு போகணும்னா அதனாலதான் கரந்தா செங்கோட்டைக்கு எப்படி சொல்லுவாங்க? செங்கோட்டைக்கு போனா எப்படி சொல்லுவாங்க? கொட்டை செங்கோட்டைன்னு சொல்லிருக்கு. அந்த எல்லா வார்த்தையும் விட்டுட்டு கடைசியா கொட்டை கூப்பிடுவாரு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அத மாதிரி நீ கதை பேசிக்கிட்டு இருக்க. என்னடா மாங்கோட்டையே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிம்பாங்க. அது மாதிரி நாகதாளி வேற வந்து பிரிச்சு சொன்னா சரி நாகதாளி வேறு
அதாவது எந்த வார்த்தையை முழுசா சொல்லணுமோ முழுசா சொல்லணும், எந்த வார்த்தையை பிரிச்சு சொல்லணுமோ அதை பிரிச்சு சொல்லணும். நீ அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா நீ எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்துருவ. அடி வாங்க மாட்டேன், மிதி வாங்கிட்டு வருவியோ? இவர் நல்லா நல்ல நக்கல் பேசுறாருன்னு நினைப்பாங்க. சரிதானே? ஏ பார்வதி, ஐயா, பறக்கும் படகும் நாகதாளி வேற இருந்தா தான் நான் போவேன். அப்படியா? இல்லனா போக மாட்டேன். சரி, பகவான் கிட்ட இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வா. உடனே வாங்கிட்டு வா, உடனே வாங்கிட்டு வா. அப்படின்னு உடனே அப்பந்தான் பார்வதி பார்த்தா, எப்படி அத்தாங்கிட்ட இந்த 2 வரம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதானே கேட்டேன். நான் மோகினி அவதாரம் எடுத்து போனேன். ஆண்டவே தலை முடி உழைஞ்சி வேட்டி அவரு முடியா ஓடினாரு. அந்த சடம் உழைஞ்சது பாத்தியா? அவர் சடாமுடி பாரத்துக்குள்ள இந்த 2 வரமும் இருந்ததை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் பார்வதி. அதனால நீ போய் வாங்கிட்டு வா, நான் அத்தான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படி என்று சொன்ன போது ஆட்டுமென்று சம்மதித்து ஆட்டுமென்று சம்மதித்து ஆதிசக்தி பார்வதியாள் அரணாரோட இடம் அதிர ஆண்டவனே பகவான் உங்களோட இடம் அதிர பறக்கும் படகு ஒன்று நாகதாளி வேறு ஒன்று 2 வரம் இருக்கு எங்களுக்கு தந்திடுங்கோ. 2 வரம் என்கிட்ட இருக்கா? அது உனக்கு எப்படி தெரியும்? உங்க அண்ணன் சொன்னாரு. உங்க அண்ணன் கண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. அதையும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரா? அவர் உண்மையை சொன்னாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை எடுத்துட்டு வரும்போது அவர் உண்மையை உங்ககிட்ட சொன்னார் பாரு. 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழியெல்லாம் இருள் சூழ்ந்து என்பெருமான் தலைகுடைந்து நிற்பார் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். வரங்களை வாங்கிய பார்வதா தேவி என் பெருமானிடத்திலே ஒப்படைக்க அப்படி ஒப்படைத்த போது கண்ணபுரான் பார்த்தார். நம்ம இப்படியே போனா நம்ம அண்ணமெல்லாம் வந்திருக்கான்னு இந்த மாரியம்மா நினைப்பா. நம்ம தான் வந்திருக்கோம்னு தெரியக்கூடாது, ஆனாலும் ஏமாத்தி கைலாசத்துக்கும் நம்ம கூட்டிக்கிட்டு வரணும். அப்படின்னா இந்த சுரூபத்தை விட்டு வேறு சுரூபம் எடுத்து போக வேண்டும். என்ன சுரூபம் எடுக்கலாம்? சிறு பிள்ளைகளை ஏமாத்தணும்னா ஒரு வயசாளி மாதிரி போகணும். உன்ன மாதிரி கிழவை வேஷம் போட்டு போனாத்தான் நம்மளை பார்த்து சொன்னதை கேட்டு நம்ம பின்னால வருவா. என்ன நீ ஒரு ஆள் தான் கிளம்புங்க பின்னால வருவாள? ஆனா நான் ஊருக்குள்ள எங்க ஊருக்குள்ள போனோம்னா கடப்பட்டமானம் பாரு பாரு வீசையும் கரேர்னு தலைமுடியும் நம்ம கொஞ்சம் வயசுக்காரன் நம்ம தாத்தா மாதிரி வேஷம் போட்டு போனாதான் நம்ம பின்னால வருவா. அவ வாராளா? வரணும்னு சொன்னா இப்படித்தான் வேஷம் போட்டு பார்க்கணும். அவன் அப்படித்தான் போடணும் வேஷம். அப்படி என்று என்ன சொருபமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி அவரோ எடுத்தாரு ஒரு சோறு, அவரோ எடுத்தாரு ஒரு சோறு வாரா எங்கேருமான் கோபாலன் வயதான கிழவன் போல வடிவங்களை எடுத்து கொண்டு
கடற்கரையிலே நின்று கொண்டு கன்னிமார்களை பார்த்தார். அட்டகாளி 8 பேரும் மாணிக்க புத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு அவ கையால மணலை குமித்து சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அவ விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கண்ணபுரான் கண்ணிலே கண்டார். அடேங்கப்பா, நம்ம தங்கச்சியா 8 பேர் இப்படி ஒரு அழகா இருக்கா. பார்வதி சொன்னது சரியா போச்சு. நாளை பின்ன இவ வயதுக்கு வந்து வாலிபமாக இருந்தான்னா நம்ம தங்கச்சி இதை விட இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. அதனால இவ 8 பேரை எப்படியாவது நம்ம கைலாசத்துக்கு எடுத்து விட்டு போகணும் என்று சொல்லி அந்த எம்பெருமான் மாணிக்க புத்துக்கு அருகாமையிலே வரும்போது மாணிக்க புத்துக்கு அருகாமையிலே வரும்போது என் சந்தன மாரியம்மா இவரை பார்த்துட்டா. யாரோ ஒரு பண்டார கிழவை, யாரோ எவரோ தெரியல. அம்மா அப்பாவும் அரண்மனையில வேற இல்ல. ஒருவேளை ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாராரோ. சரி வாங்கடி போவோம், கிழவனை யாரு எவருன்னு விசாரிப்போம் என்று சந்தன மாறி சடமாறி முத்தாரம்மா முப்புடாதி காந்தாரி கனக துர்க்கை நாகம்மா படக்குத்தி அம்மா ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாறியர்கள் 8 பேரும் ஒன்று கூடி தாத்தாவின் பக்கத்தில் வந்து என்ன கேட்டா தெரியுமா? ஏலாத்தா பண்டாரோ, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், நீ எங்கிருந்து இங்கு வந்த, எப்ப ஊரு என்ன பேரு என்ன, நீ ஒத்த வழி வந்ததென்ன, உன்னாடு என்ன நகரம் என்ன, தாத்தா நடந்து வந்த விவரம் என்ன, உள்ளதைத்தான் உள்ளபடி நீங்க ஒளியாம சொல்ல வேண்டும். ஏ தாத்தா, ஏ பண்டாரோ, உமக்கு ஊருதியா? ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. கிழவா, உனக்கு ஊருதான்னு கேட்கலப்பா, உனக்கு ஊர் எதுன்னு கேட்டேன். உனக்கு ஊரல் இருந்தா சிறங்குன்னா எனக்கு என்ன? உனக்கு ஊரல் சிறங்கு இருக்குன்னு வைகி, ஐயா அம்மா வாசல்ல நல்ல திருநீரை எடுத்துட்டு போய் எங்க ஊரு அங்க நல்லா அரைக்கி தேய்ச்சிட்டா உனக்கு எந்த நோயும் கிட்ட வராது. ஆமா, அப்போ அப்படியே கால ஒரு கொப்பரை அள்ளிதா. இட்லி கொப்பரையிலயா அண்ணா இருக்கு பாரு. கொப்பரைன்னு சொன்னோடனே நீ இட்லி கொப்பரையை தான் காமிக்கும். நீ தானே கொப்பரை என்ன கப்பரை திருநீத்து கப்பரை அப்படி சொல்லணும். அப்படி சொல்லு. சரி, என்னைக்குமே நான் சாட்டா சொல்லி தான் பழக்கம். சரி, அதனால ஏ தாத்தா உனக்கு எந்த ஊரியா? ஏ பேத்தி, தாத்தாவுக்கு ஊரையா கேட்ட? தாத்தாவுக்கு ஊரு ஒரு மாதிரியா இருக்கும். அது என்ன மாதிரியா இருக்கும்? வடக்க வாடி. வடக்க வாடியா? நீர் என்ன வம்பு பண்ணுதியாரா? என்ன பேத்தி? இல்ல உமக்கு இடும்ப பாரு. நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன ஏசுத? என்ன நீர் என் அம்மா வயசு என்ன என் வயசு என்ன என்ன வடக்க வாடின்னு கேட்கிற? ஏ பேத்தி, என்ன பாத்தியா? தாத்தாவை நீ தப்பா நினைக்க கூடாது. நீர் தப்பா சொல்றீங்க. வடக்க வாடினா வாடி பக்கத்துல தாத்தாவுக்கு காசி. அப்படி விவரமா முத சொல்லுங்க. நான் காசியில இருந்து தாத்தா கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறேன் பேத்தி. சரி, நான் வரக்கூடிய வழியில உங்க 8 பேரையும் ரொம்ப அருமை பெருமையா சொன்னாங்க. என்ன சொன்னாவ? அதனால நம்ம 8 பேரையுமே ஒரு 8 பார்த்துட்டு போவோம்னு தாத்தா நான் வந்திருக்கேன். அவன் பாத்துட்டேர்ல. சரி வந்தல்ல, எங்களை பார்த்தல்ல, அதனால நீ வீட்டுக்கு போயிட்டு வா. போயிட்டு வரியா? எங்க அம்மா அப்பா அரண்மனையில இல்ல. சரி, அவங்க மட்டும் உன்னை கண்டாங்கன்னா பட்டுன்னு போட்டா கிழவே நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ. நீ போயிட்டு வா. அதாவது என்ன, உங்களை நான் எட்டி பார்த்துட்டு அப்படியே போய் குமரி தீர்த்த ஆடன்ட்டு போறேன். குமரி தீர்த்தமா? ஆமா. எங்க போய் குமரி தீர்த்த ஆட போறேன். அதான் எங்க போய் குமரி தீர்த்தம்னா? அதாவது குமரி தீர்த்த ஆட புரியற. சரி, இதுக்கு முன்ன கிழவி தீர்த்த ஆடுனேரா? ஏ பேத்தி, என்ன கிழவி வீட்டுல கிடக்கா? அவளை பார்த்து தாத்தாவுக்கு சலிச்சு போச்சு. அதனால நான் குமரியை பார்க்கணும்னு வரேன். அதாவது நீ கேட்க பாரு கேள்வி. ஆமா, கன்னியாகுமரியில போய் சரி கன்னி பகவதியை கண்டு வணங்கி ஆமா இந்த பாதையா வீட்டுக்கு போகணும்னு வந்துகிட்டு இருக்கேன். தாத்தாவை தப்பா நினைக்காதே. தாத்தாவுக்கு தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கொடு. தண்ணி இருந்தா கொடுங்க ஐயா. ஏ தாத்தா, என்ன
தாத்தாவுக்கு தண்ணி வேணும்னா 12 மணி ஆவட்டும் கடை திறக்கட்டும். அந்த தண்ணியை உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு. வேற எந்த தண்ணி வேணும் உனக்கு? அவ அடிப்பான் கப்புன்னு. அவ அடிப்பா, நாங்க ரெண்டு சேர்ந்து அடிப்போம். அதான் எனக்கு தெரியுமா? அந்த தண்ணி இல்ல. வேற எந்த தண்ணி வேணும்? இந்த தண்ணி. இந்த தண்ணி குடிக்க நீ இந்த தண்ணியை சொல்லுத. ஆமா, நான் இந்த தண்ணியை சொல்லுவேன். ஓ அந்த தண்ணி சொல்லுதியோ? வரவே தண்ணியும் கிடையாது, வெண்ணியும் கிடையாது. ஏ தாத்தா, என்ன? எங்க கிட்ட தண்ணி இல்ல. தண்ணி கிடையாது. சரி, சாப்பாடு வச்சிருக்கியா? சாப்பாடு கிடையாது. சாப்பாடும் இல்ல, கீப்பாடும் இல்ல. சாப்பாடும் இல்ல, கீப்பாடும் இல்ல. ஏமா நேத்து பொங்கனா பழைய சோறு இருக்கா? பழைய சோறு கிடையாது, கிளை சோறு கிடையாது. அப்படியா? ஆமா. அப்ப என்னதான் வச்சிருக்க? நாங்க வந்து என்னத்தான் திங்க? இப்ப கைவசம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு இங்க அம்மா அப்பா வந்து சரி தேன் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. சரிதான். கொம்பு தேன், மலை தேன். சரி. இப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் சரிடா 7 கடல் தாண்டி சரி எங்களுக்கு கொம்பு தேன் எடுக்க போயிருக்காங்க. அப்படியா? போயிட்டு வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. சரி, இப்ப மிச்ச மீதி எதுவும் தேன் இருக்கா? மிச்ச மீதி ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்தா தான் தேன் நின்னுகிட்டு இருக்கேன். இருந்தா அந்த உள்ளங்கையில கொஞ்சம் விடுங்க, நான் நக்கி பாக்கேன். நக்கிரம் பரம்பரை என்னைக்கு உனக்கு அதே சொல்லிதான். எனக்கு நக்குறது தேனை கையில வாங்கி தான் நக்க முடியும். ஏனத்துல வச்சு குடிக்கவும் முடியாது. குடிக்க முடியாது. அதனாலதான் கையில விடுங்க நக்குதம்னே. எதை எப்படி சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. அதேதான். சாப்பாட்டை குத்து குத்து அள்ளி சாப்பிடலாம். சாப்பிடலாம். கூட்ட கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு சாப்பிடணும். சாப்பிடணும். அதுவும் போக அந்த ஊறுகாய்க்கு பத்தியா? ஆமா, ஊறுகாய் ரேச தொட்டு தான் நக்கணும். ஆமா, நக்கணும். அதை குத்து குத்து அள்ளி சாப்பிடக்கூடாது. சரிதானே? ஒரு சில பேர் குத்து குத்து அள்ளி சாப்பிடுவாங்க. அதனால உடம்புக்கு ஆகாது. அந்த மாதிரி தேனை அப்படித்தான் சாப்பிடணும்னு அவர் சொல்ல வாராரு. ஆமா, அதேதான். சரி, பரவாயில்ல. சரி, தேன் இருந்தாலும் உனக்கு கொடுப்பேன். அதுக்கு அம்மா அப்பா இப்ப வரணும். நான் வந்த நேரம். ஆனா வந்தாங்கன்னு சொன்ன உன்னை உயிரோட விட மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு வா. வீட்டுக்கு போவையா? போ வீட்டுக்கு. வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. நான் வந்த வேலையே வேற. நேத்தும் பங்கு தரல. நீங்க வேங்கவே போறே. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமில்ல. எனக்கு கூட்டுறவு சங்கத்துல 50,000 லோன் கொடுக்காங்க. லோன் கொடுக்க முடியாத. சரி, நான் வந்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏ பேத்தி, தாத்தாவுக்கு 50,000 ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் தராங்கன்னாரு. என்ன சும்மாவா கொடுக்காங்க? திருப்பி கட்டணுமா இல்லையா? மாசம் மாசம் கட்டணும். அப்பதான் வரைக்கும் யாரு கட்டுவா? லோனை வாங்கிக்கிட்டு நீ ஏப்ப விடத்தான் செய்வ. உன்னைய கொண்டு போய் தின்றுவாங்க. தின்னு பிறகு. அப்படியா? என்கிட்ட ஒண்ணும் கெதியிலன்னு என்ன தெரியுமா? நல்ல டுமிக்கிய வாங்குவேன். டுமிக்கியா? ஆமா. அது என்ன டுமிக்கி? டுமிக்கி தெரியாத உனக்கு? இல்ல. டுமிக்கினா என்னன்னு தெரியுமா ஐயா? தெரியாது. தெரியாது. டுமிக்கின்னு சொன்னா குருண மருந்து. டுமிக்கி மருந்து. ஆமா, ரொம்ப கிட்ட நெருக்கி பிடிச்சாம வைங்க. இதுக்கு அப்ப இது சொல்ல கூடாது. நீங்க வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விடுங்க. போட்டு அவர் லோனே கிடைக்காதுன்னு பயந்துட்டாரு. சும்மா போட்டு கதை போட்டோம். கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். அந்த கடவுள் செயல் அறியாமல் தடுமாறுது உலகம். அங்கே தடுமாறுது உலகம். கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். அந்த கடவுள் செயல் அறியாமல் தடுமாறுது உலகம். தடுமாறுது உலகம். கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். அங்கே கடவுள் செயல் அறியாமல் தடுமாறுது உலகம். அங்கே தடுமாறுது உலகம். தங்கமே இக்கால பெண்கள் இடை ஞான தங்கமே ஏமாந்து செல்வாரடி தங்கமே ஏமாந்து செல்வாரடி. கொண்டு குணக்காரர் இல்லை என்றால் ஞான தங்கமே. குணக்காரர் இல்லை என்றால் ஞான தங்கமே. குற்றவாளியாவாரடி என் தங்கமே. குற்றவாளியாவாரடி. கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடு
பணம் வரணும்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்க. உன் பணத்துக்கு ஆப்பு வச்சிருவாங்க, நீ பத்திரமா பேசு தாத்தா. அதனால ஏன் தாத்தா பண்டாரோ என்ன எங்க அம்மாவும் அப்பா வந்தாங்கன்னு உன்னை உயிரோட விட மாட்டாங்க, நீ போயிட்டு வா தாத்தா. ஆமையா ஏ பேத்தி, நீ தாத்தாவுக்கு சாப்பாடு கூட இல்லைன்னு சொல்லுதே சொல்லுதிய. இப்பேறுபட்ட 8 பேரும் நீ சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ தாத்தா கிட்ட எவ்வளவு தெளிவா பேசுத. நீங்க இருக்க அழகுக்கு நீங்க 8 பேரும் இந்த மண் பொத்துக்குள் இருந்தா உங்களுக்கு மகிமை கிடையாது. இருளுக்குள்ள இருந்து இறையானா உங்களுக்கு இன்பம் கிடையாது அம்மா. என்னோடு வந்திரே, ஆனா உங்களுக்கு எல்லா நல்ல பவுசுகளும் உண்டு. கைலாச வந்திரானா கைலாச வாசலில உங்க அக்காளை பார்த்திடலாம். அக்காவோட மாப்பிள்ளையா அத்தம் பரமசிவம் பார்த்திடலாம். அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்தில ஒரு தடவை திரு கல்யாணம் நடக்குமா. ஆதி கைலாசத்துக்கு என் தாத்தாவோடு வந்தேன்னு சொன்னா, அந்த கைலாசத்துல உனக்கு ஒரு அக்கா இருக்கா. உங்க அக்கா மாப்பிள்ள உனக்கு என்ன முறை வேணும்? அக்கா மாப்பிள்ள உனக்கு அத்தா முறை வேணும். சின்னியானு பாத்தியா? முறகட்டால பேசுற பாரு, முறகட்ட மனுஷன். இப்ப என்ன சொல்லிட்டேன், அதான் ஆட்சி உடனே வாங்குவாங்கன்னு வாங்குதா. எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் கூப்பிடுவோம். நல்லா கூப்பிட்டேன், சித்தப்பான்னு தான் கூப்பிடுவோம். நல்லது தானே. சரி, நீ உறவையே முறிச்சிரு உங்களுக்கு. ஆமா, ஒரு உறவுக்கும் இருக்கும் அருமையே. சரி, அந்த உறவை என்ன சொல்லி என்ன முறை சொல்லி கூப்பிடுகிறோம்ங்கிறது தான். அந்த உறவுக்கு இருக்கக்கூடிய அருமையவே கெடுத்துட்டா நம்ம யாருக்கிட்ட தான் பேச? அதானே கேட்டேன். சரி, பேச முடியாது பிறகு. சரி, அதனால அக்கா மாப்பிள்ள அத்தா முறை வேணும். அவங்க 2 பேருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ அத்தனையும் நான் தாரேன். உனக்கு சாம்பார், ரசம், மோர், அப்பளம், கூட்டு, பாயாசம், அத்தை குழம்பு மாமியா வச்சு தருவா. அத்தை குழம்புன்னு சொல்லுதேன். வத்தல் போட்டு வச்சா வத்த குழம்பு. அப்படியா? சரி, அதனால உனக்கு வேணுங்க சாப்பாடு தாரேன். ஏ தாத்தா, என்ன நல்ல வாழைப்பழம் தருவாங்களா? வாழைப்பழம் புரிய மாட்டேங்குது. வாழைப்பழம் தருவாங்களா? எனக்கு நவாப்பழம் தருவாங்க. காதும் கேட்க மாட்டேங்குது. நல்ல பழம் வாங்கி சாப்பிட்டா தான் சாப்பிட்டது செமிக்கும். காதும் கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் போகலாம். வாழைப்பழம் தருவாங்க, கூட்டு வகை வைப்பாங்க, சரி, ஊறுகாய் வைப்பாங்க. சரி, இந்த கடைசில நக்கல் வைப்பாங்க. இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க. நக்கல்ல தப்பா நினைக்காத தாயி. நக்கல்ல கடைசில பாயாசம் ஊத்துவாங்க பாத்தியா? பாயாசத்துக்கு அதுக்கு பேர் தான் நக்கல். அப்படியா? ஆமா, பரவாயில்லை. ஏ பேத்தி, உனக்கு சாப்பாடு 21 வகைக்கறியோட எலுமிச்சங்காய் பச்சடியோட 41 வகைக்கறியோடு உனக்கு நார்த்தங்காய் பச்சடியோடு நான் உனக்கு தாரேன் என்று சொல்லி ஆதி நாராயணன் சொன்ன போது தாயான மாரியம்மா அவள் ஆட்டு மண்டி சம்மதித்து ஆதி வெள்ளி கையில கிட்டாள். பறக்கும் படகதி அந்த பாவையர்கள் இருப்பாளோ. ஆட்டுமண்டி சம்மதித்து பறக்கும் படகிலே அமர்ந்திருந்தார். ஆகாய மார்க்கமா பறக்கும் படகு பார்க்கடலை கடந்து பறந்து வருகுது. அப்ப பறந்து வரும்போது இந்த சந்தனமாரி இருக்கா பாரு, அவள் சும்மா இருக்காளா? இருக்கவே மாட்டா. அந்த அம்மா நினைக்க, நம்ம அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டோமே, அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்கு, தாத்தா கூடயும் போகணும் போல இருக்கு அப்படின்னு தாயை நினைச்சா பாருங்க. தாய நினைச்ச உடனே நாக கண்ணிக்கு நாசி உழைந்தது நச்சென்று தும்மல் போட்டு தும்மலிட்ட வேளையில் பிள்ளையின் மீது ஏக்கங்களை கொண்டு ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே,
நம்ம புறப்பட்டு வந்துட்டோமே ஒத்தையில விட்டுட்டு அதனால இப்பவே போய் நம்ம பிள்ளைய பார்க்கணும் என்று அங்க லோக பட்டணத்துக்கு தேடி வந்தாங்க. ஓடி வந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பிள்ளை வந்து பார்த்தா பிள்ளைய காணோம். ஆங்கார கோமம் வந்து ரெண்டு பேரும் சீறி படம் எடுத்து நிக்காங்க. படம் எடுத்து நிக்கும் போது ஆகாயத்திலே பறக்கும் படகை கண்டார். பறக்கும் படகிலே பிள்ளைகளை கண்டார். யாரோ ஒரு பண்டார கிழவி நம்ம பிள்ளைகளை எடுத்து போகிறான். பின்னால் தொடர்ந்து வந்து சூரியனையே மறைத்து நின்று என் பெருமானுக்கு முன்னால வழி மறிச்சு நின்னாங்க. 3.25 நாளிகை வந்த வழியே தெரியல. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கின்றது. இருள்மயமா இருந்த உடனே கண்ணபுரான் மடியிலே வைத்திருந்தார் ஒரு நாகதாளி வேறு. அந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால நீட்டினார். முன்னால நீட்டின உடனே ரெண்டு பேரும் கோபத்தை அடக்கி படத்தை சுருக்கி சாந்த குணம் படைத்தார்கள். அன்னைக்கு அந்த சூரியனையும் சந்திரனையும் மறைக்க போய்தான் இன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று நடக்கு. ஆமா சரி. அப்போ இப்படி சூரியனையும் மறைத்து நிக்க கண்ணனுக்கு வழி தெரியவில்லை. அப்புறம் நாகதாளி வேற எடுத்து நீட்டினதுக்கு பிறகுதான் அவங்க ரெண்டு பேருமே கோபத்தை அடக்கி குணமா நிக்காங்க. கையெடுத்து வணங்கி கண்ணனே வருக மாயவா வருக அது சூதனா வருக அந்த அச்சுதம் என் பெருமாள் அவர் 8 பேரை எடுத்து கொண்டு நாகலோக பட்டணத்தை விட்டு ஆதி கைலாசத்திற்கே 8 பேரையும் எடுத்து வர வேண்டும் என்று வரும்போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் யார் என்று தெரிந்து கொண்டார் அல்லவா? யார் என்று தெரிந்து கொண்ட உடனே கண்ணா எங்களுக்கு கொடுப்பதை போல் கொடுத்து குழந்தைகளை இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் எடுத்து போனா என்னையா அர்த்தம்? நாகராஜா நாகக்கண்ணி உங்களுக்கு பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கத்தான் 8 பிள்ளைகளை நாங்கள் படைத்தோம். மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாரியம்மாளை பிறவி செய்தோம். சந்தன மாறி சடம் மாறி சக்தி உள்ள இந்த பூமாரி அம்மாளை அவ 8 பேர் இருந்தாத்தான் அம்மா மகுடனை வதை முடிக்க முடியும். இனி அவ 8 பேரையும் வளர்க்கக்கூடிய தத்துவம் உங்களுக்கு இல்லை. அவளுக்கு சாப்பாடு பொங்கி போட முடியுமா உங்களால? முடியாது. அதனால கைலாசத்திற்கு எடுத்து போகிறேன் என்று 2 பேர்களுக்கும் மூச்சங்களை கொடுத்துவிட்டு ஆதி கைலாசத்திலே ஆதி பராசக்தியின் இடத்திலே ஒப்படைக்க அவர் ஒப்படைத்த வேளையில் பார்வதி மாரியம்மா இருக்கக்கூடிய அழக பார்த்தா அடேங்கப்பா தாண்டவே லேசா சொன்னாரு. நம்ம இப்படி இருப்பான்னு நம்ம நினைச்சே பார்க்கலையே. இவ இப்படி ஒரு அழகா இருந்தான்னா நாளை பின்ன வயசுக்கு வந்தா இதுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. அப்படி இருப்பதனால இனி இவாள ஆண்டவே பார்க்கவே கூடாது. பார்க்க கூடாதுன்னு சொன்னா கைலாசத்துக்கு நமக்கு வேண்டாம். என்ன கோவால கண்ணா கீரைக்கு சக்கரத்தி கிள்ளி முளைத்ததை போல என் வாழ்க்கைக்கு சக்கரத்தி வந்து மகா முளைத்திருக்க நாம் பயிரா முளைக்க இந்த மாரியம்மா கலையாக முளைத்திருக்கிறார் அல்லவா? இனி இவ நமக்கு வேண்டாம் வேண்டாம். ஆண்டவை பார்க்கவே கூடாதா? அங்கு கொண்டு இவளை விட்டு விட்டுவா. ஆண்டவை பார்க்க கூடாதா? அப்படின்னா இவளை எங்க கொண்டு விட? சொல்லணும். சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகா முனிவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அங்க ஆண்டவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. மூவாசை விரத்த அந்த முனிவரிடத்திலே கொண்டு இவ 8 பேரை நீ விட்டுட்டு வா அப்படி என்று 2 பேர்களும் பேசி முடிக்க ஆட்டுமென்று பறக்கும் படகிலே அமர வைத்து கொண்டு சந்தனமான் ஜோலைக்கு சந்தனமான் ஜோலைக்கு சக்தியரை எடுத்துக்கொண்டு நாகலோக பட்டணத்தில் நாராயணி 8 பேரை எடுத்து வந்த என் பெருமாள் அந்த சந்தனமான் ஜோலையில எல்லா ஜோலையில சக்தியர விடுவாரா சக்திய விடுவாரா
பறக்கும் படகில் இருக்கிறாளே சந்தனமாரி சடமாரி சக்தி உள்ள பூமாரி. அக்காலங்க 8 பேரையும் எவ்வித குறையுமின்றி வளர்ப்பது உங்க கடமை. சரி. ஒரு கண்ணை இமையை காப்பதை போல தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து வருவது உன் கடமை அப்படின்னு ஒப்படைத்தார் பாருங்க. அப்பந்தான் மாமுனிவர் கேட்டார். என்ன கேட்டாரு? கோபால கண்ணா, உமது பிள்ளைகளை வளர்ப்பதிலே எனக்கு ஒன்றும் இல்லை. நாளை ஒரு காலம் வளர்ந்து வாலிபமாகி வரும்போது அம்மா அப்பாவை கேட்டா நான் என்ன சொல்வது? என்ன பதில் சொல்வது? ஐயா சந்தன முனிவரே, என்ன நீ தாய் தகப்பன் பேரை கேட்டா உண்மையை சொல்லக்கூடாது. அப்படியா? மகுட சங்காரம் முடிக்கத்தான் இவ 8 பேரையும் நாங்க பிறவி பண்ணியிருக்கோம். இந்த உண்மையை நீர் சொல்வீரையானா 3.25 நாளிகையில் உமது சிரசாகப்பட்டது வெடிக்க கடவுது போறோம். ஐயோ! சாபத்தை கொடுத்தார், பிள்ளைகளை ஒப்படைத்தார். சரி. அன்றைய நாள் முதலாக அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்து வருகிறார்? தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தற்காத்து வளர்த்து கண்ணுக்குள்ள மணியை காவல் காத்து வளர்த்து வரும் நாளை காளியர்கள் 8 பேரும் 5-6 வயதுமாச்சு அறிவுணரும் ராயமான 7 நல்ல வயதுமாச்சு எழுத்துணர்வு படைத்து தாத்தா 5-6 வயதாச்சு அறிவுணரும் ராயமானா. 7 வயதாச்சு ஏட்டுப்பாடம் எழுதுனா. 9-10 வயதாச்சு அம்மாளாகப்பட்டவள் ஓலையது எழுதி வருகின்றார் அல்லவா. 12 வயதுக்குள்ள பல பாடமெல்லாம் படித்து 16 வயதுமாச்சு 16 வயதுமாச்சு மாரியம்மா பக்குவதி பெண்ணுமான மாரியம்மா பக்குவதி பெண்ணாகி இருக்கிறார். அவள் ஆளாகி இருந்த நேரம் அவ ஏற்கனவே அழகு பார்த்தீங்களா? அவ வயசுக்கு வந்த உடனே அடேங்கப்பா கோடி சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள்ள அடைச்சத மாதிரி அதான் சொல்லுவாங்க. சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், ஒரு பொட்டப்புள்ள சமஞ்சா தெரியும். சாமிக்கிறது விளைஞ்சு நின்னுச்சுன்னு சொன்னா ரோட்ல போகும்போது கமகமனு மணக்கும், பார்க்கும்போது மஞ்ச தேரா தெரியும். அத மாதிரி ஒரு பொட்டப்பிள்ளை சமஞ்சா அதனுடைய முகத்தழகே வேற. பெண்கள் வளர்ச்சி பீக்கங்காய் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. பீக்கங்காய் இன்னைக்கு பார்த்தோம்னா பொடிசா ஒரு தர தண்ணி கிடக்கும், நாளைக்கு பார்த்தோம்னா பெருசாயிரும். அப்படியா? அதே மாதிரி பெண்கள் வளர்ச்சி அப்படித்தான். அதான் சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், ஒரு பொட்டப்பிள்ளை சமஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க. பொடிசா இருக்கிறது ஏன் பரிசாவுது? அது படகு வளர்ந்துரும். அதுதானே கேட்டேன். தண்ணி சத்து உள்ள பொருள். சரி இருக்கட்டும். ஆமா சரி போட்டியா. அப்போ இந்த காளியர்கள் 8 பேரும் ஆளாகி இருக்க அப்பந்தான் மாரியம்மா நினைக்கா இதுவரைக்கும் நம்ம தாத்தா கூட இருக்கோம், ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளையா இருக்கிறோமே, அப்படி இருக்கும் போது அம்மா அப்பா அருகாமையில இருந்தா தானே நமக்கு பெருமை அருமை. தாய் தகப்பன் யாரென்று தெரியவில்லை அல்லவா? அவங்க இருந்தா நமக்கு அருமை என்ன எருமை என்ன? எருமை வீட்டுல நிக்கி வாய் உளறிக்கிட்டே இருப்பாரு. சரிதானே? சரி. அருமை என்ன பெருமை எங்கங்க, எருமை எங்கயா? என் காதுக்கு அப்படி கேக்கு. நான் எருமை யார் எருமை? ஒண்ணுமில்ல. சரி அதான் வர வர கண்ணே பிடிக்க மாட்டேங்குது. கண்ணே பிடிக்காது உனக்கு. கிட்ட இருக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது. சரி. எட்டு நிக்க பொம்பளையால் மாத்திரம் தெரியுது. கிட்ட நிக்க ஆம்பளை தெரியல, எட்டு நிக்க பொம்பளை தெரியுதா? அவன் நான் நாளைக்கு செக்கப் போறோம்டா. அப்ப உன் கண்ணு நல்ல கண்ணு தான். அதான் நல்ல கண்ணு தான் செக்கப் போகுது. எந்த ஊர்ல உன் கண்ணை புடுங்க போறாங்களோ தெரியல. எனக்கு எட்டுன வருவேன். சரி அப்ப பக்கத்துல பொம்பளை நின்னு எட்டி ஆம்பளை நின்னா என்ன ஆகும்? அப்ப கிட்ட நிக்க பொம்பளையால் தான் தெரியும். கிட்ட நிக்க பொம்பளை தெரியுமா? கண்ணு அந்த வேலை. அப்ப உன் கண்ணுல பிரச்சனை இல்ல, கண்ணுல பிரச்சனையே இல்ல. சரி உன் மண்டை தான் சரி இல்ல. மண்டை சரி இல்லையோ? பிறகு
உன் மண்டைக்குள்ளதான் என்ன சரியா ஓட மாட்டுக்கு. ஆமா அதேதான் என்னமோ தெரியல. உறக்கம் வந்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வந்தா உறக்கம் வர மாட்டேங்குது. உறக்க வந்தா தூக்கம் வர மாட்டேங்க, தூக்கம் வந்தா உறக்க வர மாட்டேங்க. நான் என்ன மேலுக்கு அச்சடி உச்சடியா வருது. வரட்டும். சரி, அப்படி இருக்கும்போது நீ உனக்கு இருக்கக்கூடிய வியாதி எல்லா வியாதிக்கும் விடிய காலம் கொண்டு நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு. என்னது? உனக்கு வேப்பிலை அடிச்சு விடுதேன். அப்படியா? பிறகு நீ அங்க கொண்டு போய் கல்ல தூக்கி தலையில வச்சேன்னு நினைக்க. இல்லன்னா இப்ப சொல்லு. வில்ல முடிச்சிட்டு சரி அண்ணா உட்கார்ந்துருக்கா பாரு, ஒரு அண்ணாச்சு. ஆமா இருக்காங்க. அவ சாமி ஆடுன ஆட்டத்துக்கு சரி உன்னை உட்கார வச்சு உச்சியில இருந்து ஒரு மாவளக்கு எடுத்திருக்கலாம். அப்படியா? அத விட்டாச்சே. அது போய் வாங்கிக்கலாம். திங்கதுக்கா? வேற எதுக்கு? திங்கதுல தானே இருக்க நீ திண்ணி பண்டாரம். அதான் பாரு, ஆத்துக்குள்ள இருந்து அரகரக போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கானா ஜோக்கானா. நீ இப்போ போய் மாவளக்கு எடுத்திருந்தானே உனக்கு இருக்கக்கூடிய நோயை அம்மா தீர்த்து வச்சிருப்பா. அப்படியா? பிறகு சரி நல்ல உண்ப வந்தான் காலையில உரம் போடுவானா. அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்னைக்காய் நெல்லுக்காய் வாழைக்காய் எதுக்கு போடுவாங்க? இல்ல நல்லா சாப்பிட்டா தான் காலையில வேலை செய்ய முடியுமா? நல்லா இருக்கும், கிட்டத்துல ஆள் வர முடியாது. சரி சரி அப்படியாக இருக்கையிலே காளியர்கள் 8 பேரு இப்படி அம்மா அப்பா அருகாமையிலே இல்லை என்று சந்தன மகாமுனிவரை வரவழைத்து ஏதாத்தா பந்தா எங்க அம்மா யாரு அப்பா யாரு, நீங்க ஆதரித்த விவரம் என்ன, என் தாயும் யாரு தகப்பன் யாரு, நீங்க தற்காத்த விவரம் என்ன, எங்க ஊரு என்ன பேரு என்ன, தாத்தா உள்ளதை உள்ளபடி நீங்க ஒழியாம சொல்லிடுவோம். சின்ன பிள்ளையா இருந்த எங்களுக்கு எந்த விதமாகப்பட்ட பயமும் இல்ல. இன்னைக்கும் நாங்க வயதுக்கு வந்து வாலிபமாகி கன்னி பெண்ணா இருக்கிறோம். கன்னி பெண்ணா இருக்கும் எங்களுக்கு அம்மா அப்பா அருகாமையில் இருந்தா தானே எங்களுக்கு அருமை உண்டு, பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. இதற்குரிய தகுந்த விவரத்தை நீங்க இப்பமே எங்களுக்கு சொல்லுங்க. ஏ சந்தனமாரி, ஏ சடமாரி, ஏ பூமாரி, இங்க வாங்க, கிட்டவா. ஏ காளி அம்மா, ஏ வண்டாடு கொட்டல் மாறி, அவ சத்தமே குடுக்க மாட்டுக்க வர வர. ஆழ்வா குறிச்சி மாரியம்மா, அவ வண்டாடு கொட்டல் மாரியம்மா. இது ஆழ்வா குறிச்சி, ஆழ்வா குறிச்சி அவருக்கு ஆம்பூர் மாரியம்மா. சிவராம சிவனங்கை கூப்பிடுங்க முதல்ல. ஓ வாயை திறந்து கூப்பிட்டியா, இப்ப வந்துருவா. அவளை கேளுங்க, கூப்பிடுங்க பாப்போம். பேரை சரியா சொல்லு. சிவராமப்பேட்டை சிவராமன் அங்க. சிவராமன் அங்க அப்படி சொல்லுங்க. அந்த அம்மா அந்த ஊர்ல இருப்பதனாலதான் சிவராமன் அங்க இருப்பதனாலதான் சிவராமப்பேட்டைன்னு அந்த ஊருக்கு. அப்படியா? அவ லேசுப்பட்டவா நீ நினைக்காத. இந்த வீரமான ஒரு சாமி இருக்கு, அவளும் சட்டிதான். அது வீரசாமணியில அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் பேர் தான் வீரசிகாமணி. அதாவது நட்டாத்த அம்மைன்னு ஒருத்தர் இருக்கா. அது நடுவு குறிச்சியில் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அது நடுவு குறிச்சின்னு பேரு. சரி, நீ தென்காசி எப்படி வந்துச்சுன்னு இப்ப சொல்லு. தென்காசி இப்ப எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. தென்காசி வந்து தூத்துக்குடி வந்து மதுரை போய் அதுல இருந்து பஸ் ஏறி தென்காசி அங்க வந்து இருக்கு. இது தெரியாமல இருக்கு. நீ இருக்கவாரு உலகத்துல என்ன நான் இல்லாம என்னையா? நம்ம மாவட்டம் நம்ம ஊரு எப்படி வந்ததுன்னு விவரம் தெரியாம இந்த ஊர்ல நீ இருக்கலாமா? இருக்க கூடாதுல்ல. இருக்க கூடாது. சரிதான், நீ வேற மாவட்டத்துக்கு போ. அதாவது யார்ட்ட குறுக்கு மறுக்க கேட்டா நான் குறுக்கு பாரு. தென்காசி வந்ததுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆமா நிறைய இருக்கு. ஆமா இருக்கு. அது தெரிஞ்சா நான் எங்க இருக்கேன், அது தெரிஞ்சா நான் இங்க இருக்கேன். அதாவது அன்று ஒரு நாளையிலே பராக்கிரம பாண்டிய மன்னன் ஆண்டு வந்த காலம். ஆமா எனக்கு தெரியும். அப்ப அவர் ஆண்டு வரக்கூடிய காலத்துல அவருக்கு காசிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. சரிதானே? காசிக்கு போகணும்னா கால்நடையாத்தான் போக முடியும். ஆமா பஸ் கிடையாது. ஆமா சிவனை பார்க்கணும்னு சொன்னா அந்த காலம் மாட்டு வண்டி. சரி ஆமா. அது போக மாட்டு வண்டின்னு அது வசதி உள்ள வீட்டுல தான் இருந்திருக்கு, எல்லா வீட்லயும் இல்ல. ஆமா கிடையாது. அப்ப அதுவும் கிடையாது. இல்ல இல்ல. எங்கு போனாலும் ஒரே
நடைபயணம் தான். ஆமையா. அப்ப நடைபயணமா போனா தானே காசிக்கு போய் நம்ம சிவபெருமானை பார்க்க முடியும். சரி. அப்ப இவருக்கு காசிக்கு போக ஆசைப்பட்டு கடவுளை எண்ணி தவம் இருந்தாரா. நீங்க நடந்து போய் வரமனண்டு விடிஞ்சிருந்த. அவர் ஒரு அரச மன்னே. சரி. அரச மன்னே வயதானாத்தான் எல்லாரும் காசிக்கு போவாங்க. ஆமா. காசிக்கு வந்தவங்க திரும்பி வந்தாங்களா? இல்ல இல்ல இல்ல, அந்த காலத்துல போனவங்க போனவங்க திரும்பி வரலன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. அப்ப காசிக்கு போகணும்னு சொன்னா வயதாக இருந்தா தானே நம்ம காலம் முடிந்த பின்னால தானே நம்ம காசிக்கு போக முடியும். காசியில போய் இறக்காங்க தெரியுமா? காசியில் போய் இறந்தால் முத்தி கிடைக்குமா உடனே? முத்தி கிடைக்கும். அதனாலதான் காசியில போய் இறந்திருக்காங்க. சரி சரி. அப்ப இந்த பராக்கிரம பாண்டிய மன்னனுக்கு காசிக்கு போகணுமே என்ன செய்யணும் கடவுளை எண்ணி தவம் இருந்தாரா. சரி. அப்ப தவம் இருக்கும் போது சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றி என்ன என்ன பாண்டிய மன்னா ஐயா என்னை பார்க்க நல்லா கேட்கணும் கதையை கேட்கணும். என்ன பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆமா. அதனால என்னை பார்ப்பதற்கு சரி காசிக்கு வரணும்னு விருப்பப்பட்ட. ஆமா. என்னை நினைத்து தவம் இருந்ததுனால உனக்கு நான் ஒரு வாகனத்தை தருகிறேன். சரி அப்படின்னு ஒரு புஷ்ப வாகனத்தை அனுப்பினாராம். அனுப்பினாரு. ஆமா. அந்த புஷ்ப வாகனத்தை அனுப்பி சரி சிவபெருமான் சொன்னார், என்னய்யா ஏ பாண்டிய மன்னா, என்ன இந்த புஷ்ப வாகனத்துல நீ மட்டும்தான் அமர்ந்து காசிக்கு போகணும், வேறு யாரையும் நீ அதுல அமர வைக்க கூடாது. பெண்களை யாரையும் நீ அமர வைக்காத, நீ மட்டும்தான் போயிட்டு வரணும் அப்பா. சரி அப்படின்னு அந்த புஷ்ப வாகனத்தை கொடுத்து சிவபெருமான் மறைந்தார். ஆமையா. இந்த பாண்டிய மன்னன் என்ன செய்தாரா, என்ன பாண்டிய மன்னனுக்கு தன் மனைவியவும் சேர்த்தே கூட்டு போகணும்னு ஆசை. நம்ம மட்டும் போகிறோமே, நம்ம இன்னும் உறக்கம் வருது இப்படியா பாலமரத்தை கீழே சாச்சிருவேவளுக்கு. நான் தென்காசி எப்படி வந்ததுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென்காசி நான் சொன்னேன் உறக்கமா வருது. நான் சொன்ன பாதையை சொல்லியிருந்தேனே இதுக்கு கதை முடிஞ்சிருக்கும். நீ விவரமா சொல்லும் போது கேட்கணும்ல அவங்க. சரி இல்ல என்னன்னு கேட்க. இல்ல என்னன்னு நானும் கேட்டேன். டிக்கெட் பாக்கேடா. அப்படியா? அப்ப இந்த பராக்கிரம பாண்டியன் சொன்னாரு, நீ மட்டும்தான் அமரணும், வேற யாரும் அமரக்கூடாதுன்னு. ஆனா இவருக்கு மனைவியவும் கூட்டிக்கிட்டு போனோம்னு ஒரு ஆசை. அப்ப இந்த பராக்கிரம பாண்டியன் ஆண்டவன் சொன்னதை மீறி தன் மனைவியவும் சேர்த்து புஷ்ப வாகனத்திலே ஏற்றி கொண்டு ஆகாய மார்க்கமா வருகுது. அப்ப வரும்போது வரக்கூடிய காசிக்கும் போகணும். வீட்டுல இருந்து தன் அரண்மனையில இருந்து காசிக்கு போகும்போது பாதி வழியில அந்த அம்மா திடீரென்று மாதவிடாய் ஆகிவிட்டார். அவ திடீரென்று மாதவிடாய் ஆன உடனே புஷ்ப வாகனம் மறைந்து விட்டது. அப்ப ஆண்டவன் காரணத்தோடு சொன்னார், நீ மட்டும்தான்பா போகணும், பெண்களை ஏத்தாதேன்னு சொல்லியிருந்தார். அவர் பேச்ச கேட்கல இல்ல. அப்ப திடீரென்று புஷ்ப வாகனம் மறைந்து விட்டது. அப்ப புஷ்ப வாகனம் மறைந்த உடனே ஐயோ நான் ஆண்டவன் சொன்னதை கேட்காம நான் இந்த தவறை செய்து விட்டேனே, நான் என்னைக்கு போய் சிவனை பார்க்க அப்படின்னு கண்ணீரை வடிச்சு பராக்கிரம பாண்டியே அழுது புலம்பினாராம் கடவுளை எண்ணி. அப்ப கடவுள் மனம் தாங்காமல், ஏ பக்தா, ஏ பாண்டியா, என்னை பார்ப்பதற்கு நீ ஆசைப்பட்டதும் இல்லாம உன் மனைவியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க 2 பேரும் போனீங்க. ஆனால் என்னை பார்க்கத்தானே நீ அங்க வரணும்னு ஆசைப்பட்ட. இனிமே நீ வருத்தப்படாத, நீ காசிக்கு வர வேண்டாம். நான் காசியில இருப்பதுனாலே வடக்கே வடகாசி. இதோ இந்த இடத்திலே நீ பாதி வழியிலே இந்த புஷ்ப வாகனம் மறைந்து போனது. வடக்கே வடகாசின்னு இருந்தாய், தெற்கே தென்காசி. சிவன் இந்த இடத்துல தோன்றியதுனால சிவகாசி அப்படின்னு ஆண்டவன் இன்னைக்கு பேர் கொடுத்தார். இன்னைக்கு சிவகாசியில இருக்காரே சிவபெருமா. யார் கூட எனக்கு தெரியாம தான் கேட்கேன். யார் கூட இருக்காரு? உலகம்மாவும் விசாலாட்சி அங்கதான் இருக்கா. அங்கதான் இருப்பாரு. சிவபெருமானும் அங்கதான் இருக்கிறார். சரிதானே? அதான் வடக்கே வடகாசி தெற்கே தென்காசி. சிவன் இந்த இடத்துல தோன்றியதுனால இதுக்கு சிவகாசின்னு பேர் கொடுத்தாராம். நடுவுல சிவகாசி. ஆமா ஆமா, சிவன் தோன்றியதுனால சிவகாசி. சிவகாசி அதுதான். இந்த கதை எனக்கு தெரியாதது. இது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் சொன்னோம்னு வையி, நீ தெரிஞ்சுக்கிடுவேன்னு தான் சொல்லல. வராம பிடிச்சவர நீ. எனக்கு கதை தெரியாமா? எவ்வளவு கதை வச்சிருக்க கதையப்புறம் உனக்கு நீ பெரிய சரக்கு உள்ள ஆளு. தாத்தாவே நம்ம கதை அப்படியே இருக்கட்டும். கதைக்கு வாங்க. கதைக்கு வர தண்ண முடியலையா? சரியா? சரி சரி, சார்ஜ் இறங்கிடுச்சோ? அப்போ அதை போல சரி
சந்தனமான சோலையிலே காளியர்கள் 8 பேரும் கேக்கா. என்ன கேக்கா? நான் சிறு பிள்ளையில வந்தேன். என்ன? ஆனா எங்க அம்மா அப்பாவை நம்ம பார்க்கணும், என் பக்கத்துல வேணும், நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரி. அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் சொன்னார். சொல்லுகிறார். சந்தன மாறி சடமாரி சக்தி உள்ள பூமாரி அம்மா, உங்க அம்மா அப்பாவை நான் அறியவில்லை, தெரியவில்லை. தெரியல. உங்களை படைத்த ஆண்டவனை எண்ணி நீங்க அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்கம்மா. அக்கினி யாகத்தை வளர்க்கும் போது சரி யாகம் பொறுக்காமல் இறைவன் வருவார், நீங்க எல்லா விவரத்தையுமே கேட்கலாம் என்று மாமுனிவர் சொல்ல, அப்படியே ஆட்டுமன்று அப்படியே ஆட்டுமன்று அட்டகாளி 8 பேர் சந்தன மஞ்சோலையில குளித்து மெல்ல நீராடி போல வந்த பட்டுடுத்தி காளியர்கள் 8 பேர் சாந்தால தரவழி சந்தனத்தால் கோலம் போட்டால் மாவால தரவழி மஞ்சளால் கோலம் போட்டால் பால் கொண்டு தரவழி பன்னீரால் கோலம் போட்டால் கோலம் போட்ட இடம் அதில புறத்து வாழையிலை விரித்து நாயங்கன பிடித்து வைத்து நிறநாளி நிறமர தெச்சனை தேங்காய் தீபங்களை ஏசி வைத்து ஆழ குளிய வெட்டி ஆழ நல்ல குளியதில் ஆழ குளிய வைத்தா அதிலே அரையளவு மணலை குமித்தார். அரையளவு மணலை குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி வகை வகையாக எடுத்து யாக குழியிலே போட்டு நாங்க என்ன கொங்கு என்ன நல்லெண்ணெய ஊத்துவாள் குடங்கொடமா நெய்ய கொட்டி கொடங்கொடமா கொடியாக வளர்த்து வரும் நாளை ஆகாயம் முழங்குதையா. ஆகாயம் முழங்குது ஆதி கைலாசம் வரைக்கும் ஒரே புகையா சுத்தி நிக்கி. இவ்வளவு சொல்லி போட்டு கொளுத்துனா அப்புறம் என்ன ஆகும்? அவ குடம் குடமா நெய்ய கொண்டு வந்து ஊத்துதா. ஏடி காளியம்மா என்ன சீக்கிரம் வா, நெய் கொடுத்த தூக்கிட்டு வா. நெய் கொடுத்த ஒரு குடமா 2 குடமா? எத்தனை குடம் ஒரு நாளைக்கு செமக்க முடியுமா கொண்டு வா. 2 கையில 2 குடம் தூக்கிட்டு வந்துடல. நெய் கொண்டு வா. நானா குடம் தூக்க கெதி இல்ல, அவ காளியம்மா தான் தூக்குவா. நல்லா அவ தூக்குவா, நல்லா குடத்தை தூக்குவா. அம்மா அவ தூக்கியாந்து கொண்டு இவளுக்கு இந்த குடத்தையே தூக்க முடியல. ஆமா 2 குடத்தையும் மொத்தம் ஊத்திட்டா. ஏடி வண்ணால போட்டு மாரியம்மா வாரியாங்க குடத்தை தூக்கிட்டு வா மாரியம்மா. ஏட்டி என்னன்னு கேளு. அம்மா கேட்க மாட்டாங்க, மகனமா இருக்கா. அவளுக்கு பூட்டு போட்டுருக்கு. மாரியம்மா கூப்பிடு கூப்பிடு எவ்வளவு வாரலாம் பாப்போம். ஏ ஆம்பூர் மாரியம்மா எப்படி எப்படி வணக்கமா வரா கட்ட பணிவா வர வச்சியா? அவதான் ஒரு பணிவா உள்ளவா. என் பேச்ச கேப்பா, சந்தன மாதிரி பேச்ச கேட்க கேட்க போய்தான் நான் இந்த சீரழிவுல நிற்கேன். சரி ஒட்டுமா தெரியுங்களா? சிவராமப்பட்ட சிவரங்கையை கூப்பிடுங்க. சிவரங்கை என்கிட்டே வரமாட்டா, 8 அடி தள்ளி நிற்பா. நான் வாரமும் இங்க பையன் தூக்கிட்டு வருவேன். வரும்போது நீசப்பே வாரானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவ சத்தமே கொடுக்க மாட்டா. அவன் என்ன விவரம்னு கேட்கவும் மாட்டேன். சரி அவன் மனசோடி சீர்வரி போட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னய்யா கிருஷ்ணனை கண்டா தூர வரணும்னு சொல்லியிருக்கான். அப்படியா? ஆமா உங்க கிருஷ்ணன் நீ கடைசில இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டியே. ஏன் கேக்கிய? சிவராமனங்க உயிரை விட்டு தாத்தா. ஒரு ஆளு வருது நல்லவன் நினைச்சா நல்லவன். சரி அப்ப 8 பேரையும் கூப்பிட்டு யாகத்துல நெய்ய ஊத்த ஆண்டவனால் இருக்க முடியாமல் ஆதி சக்தி இடத்திலே அழுது புலம்பினார். எப்படி? உன்னையால வந்தவன எனக்கு இன்னமும் தீரவே மாட்டுக்கு. நீ வளர்த்த யாகத்தால 8 பேரை யாகம் வளர்க்க என்னால இருக்க முடியலையா? நீங்க கவலைப்படாதங்க. சரி உங்களுக்கு என்னையால தானே வந்துச்சு இந்த வேண. நான் போய் அனுப்பிட்டு வரேன். நான் போய் அணைச்சு போட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே
ஆண்டவே சிவபெருமான் பார்த்தார். என் பேச்ச மீறி போகாத உன் பார்த்து அவ கேட்க மாட்டா. அப்படியா? நான் சொன்னதை நீ கேளு. நீ போனேன்னா அகுமானப்பட்டு தான் திரும்பி நீ கைலாசத்துக்கு வருவேன். ஆண்டவா, என் தங்கச்சி நான் சொன்னா கேப்பா அப்படின்னு பார்வதி பிடிவாதமாக எல்லாரும் கூட பிறந்தா என் தங்கச்சி கூட பிறந்தா நினைச்சேரோ பிறகு அவன் என் தங்கச்சி தங்க குச்சி தாண்ட மாட்டா. அப்படியா? உன் தங்கச்சி தங்க குச்சி என்ன செய்தான்னு போய் பாரு. இவர் தங்கச்சி அக்கினி அணைக்க நீ போனையானா அணைக்காம நீ திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவன் சொன்ன போது அவள் ஆதிசக்தி பார்வதியாக அரணாரிடம் வார்த்தை விட்டு சந்தனமான் ஜோலைக்குத்தான் சக்தியம்மா ஓடி வந்து ஏ எந்த தங்க மாரியம்மா அக்கினி அணைத்திடம்மா ஆண்டவனும் ஆண்டு போவார் நீ யாகத்தை அணைத்திடம்மா இறைவன் சிவன் மாண்டு போவார் பார்வதியும் சொன்ன போது மாரியம்மா எது சொல்வார். எக்காயே பார்வதி என்ன அவன் போடுத அத்தா வரணும்னு சொல்லித்தான் அக்கினி யாகத்தை வளர்த்தேன். என்ன இந்த சத்தமெல்லாம் போடாத என்கிட்ட. தங்கச்சிட்ட இப்படி சத்தம் போடுறது நான் பதறி போக மாட்டேன். அத்தானை கூட்டிக்கிட்டு வந்தேன்னா நான் அக்கினி அணைச்சிருப்பேன். அப்படியா? நீ வீசின கை வெறுங்கையுமா நீ சும்மா வந்து நின்னா நான் யாகத்தை அணைப்பேனா? அதுக்கு ஒரு பொறுமையா சொன்னேன். நீ என்ன அடிக்க போற அப்பதான் வாடி இருக்கா சந்தன மாதிரி கொஞ்சம் அணைச்சு ஒரு பைய சொல்லு. சரி நான் சொல்லுவதை நீ கேளு. சரி அத்தா வந்தா தான் நான் அக்கினி யாகத்தை அணைப்பேன். அப்படியா? ஆண்டவனை அணைத்துவா நான் இப்பவே யாகத்தை அணைச்சு போறது உனக்காக நான் அக்கினி அணைக்க மாட்டேன். கேட்டியே மாரியம்மா நீ அக்கினி அணைக்கலேன்னு சொன்னா சரி அத்தா ஆண்டவே மாண்டு போவாரடி. ஆண்டவே மாண்டு போனாரே ஆனால் இந்த பார்வதிக்கு மதிப்பு உண்டா? நான் மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமாலை நான் இழப்பேன் அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா சொல்லண்ணா கொண்டவனை நான் இழக்க கோபாலன் தங்கையே உனக்கு சம்மதமா சொல்லண்ணா சொல்லு. தங்கச்சி என்ன அத்தானை இழக்க உனக்கு சம்மதமாட்டி? அதானே அதான் கேட்டேன். எக்கா நீ எத்தனை சொன்னாலும் உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஆண்டவனை காப்பாத்தும் தத்து உனக்கு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படின்னு உடனே பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது. ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா வேப்பிலையும் கப்பரையும் சூலாயுதம் பொறுப்பிடம்பும் சொக்கந்தேவி கையெடுத்து 3 முறை சுத்தி வந்தார். முக்கண்ண பகவானை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனைத்தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அவ அக்கினி யாகத்தில இறங்குவாளா அவ அக்கினி யாகத்தில இறங்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி அக்கினி யாகத்திலே இறங்கும் போது பார்த்தால் சந்தனம் மாறி சடம் மாறி சக்தி உள்ள பூமாரி அம்மா வடகாசி அம்மா வடகுத்தியா காளியம்மா முப்புடாதி முத்தாரம்மா துர்க்கை அம்மா யாக்கால கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னோமே படக்குன்னு அக்கினி யாகத்துல இறங்கிட்டாள. இப்பொழுதே சென்று நாம் இவர்களுக்கு பின்னாலே இறங்க வேணும் என்று காளையர்கள் 8 பேரும் எழுந்தரித்தார். பார்வதி விழுந்த அதே
அக்கினி யாகத்துல 8 பேருமே அப்படியே இறங்குனா. அவ இறங்குன உடனே யாகத்துல கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருந்தா. ஆண்டவே சிவபெருமா யோசித்து பார்த்தார். பார்வதி அக்கினி அணைச்சிட்டு வரமுன்னு போனா. ஆனா அக்கினி யாகமும் அணிந்து விட்டது. போனவளை இன்னும் காங்கலியே எங்க போனா? அன்று ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது 8 பேரோடு பார்வதியும் கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருக்கிறா. ஐயோ பார்வதி நமக்காக வல்லவா அக்கினில இறங்கிட்டா. இவ மாரியம்மா 8 பேருமே அவ எழுந்தரித்து வந்தாத்தான் மகுட சங்காரம் முடிக்க முடியும். இவ இல்லைன்னு சொன்னா மகுடனை வதை முடிக்க யாராலும் முடியாது. மீண்டும் இவளுக்கு உயிர் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தீர்த்தமும் திருவிரம்பும் கையில எடுத்து சந்தனம் மாஞ்சோலையில தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாரா. ஆக திருவிரம்பால் தட்டுவாரா. தீர்த்தம் கொண்டு பகவான் தெளித்த போது திருவிரம்பால் தட்டும் போது என் தேவியர்கள் 8 பேரும் தூங்கி வந்து நல்லா மொழித்தலை தூங்கி மொழித்தலை அவன் சுந்தரமா எழுந்து அவன் எழுந்தரித்து வாரபோது வீர பல்லாண்டாய விரிசடையா விரித்தாடும் தலமுடியா தீர்த்தம் கொண்டு தெளித்தார். ஆண்டவன் திருவிரம்பால் தட்டினார். அவர் தூங்கி முழித்ததை போல் 8 பேரும் சுந்தரமாகவே எழுந்திரித்து வந்தார். அம்மா வீர பல்லு விரி சடையுமா நிக்க அவை எரிந்த முகம் செவந்தகண்ணா செவந்தகண்ணா அம்மாளுக்கு 7 பாவம் தலமுடியா எரிந்த முகம் சிவந்த கண்கள் 7 பாகம் தலைமுடியோடு என் சந்தன மாரியம்மா எழுந்திரித்து நிற்கும் போது ஆண்டவன் மறுபடியும் உயிரை கொடுத்ததினாலே இவர்களுக்கு பெயர் கொடுக்க வேணும் என்று எப்படி பெயர் கொடுத்தார் தெரியுமா? தாயம் மாறி மாறி வந்து பிறந்ததாலே நீயோ பிறந்ததாலே ஏ மாரியம்மா சந்தனம் மஞ்சோலையில பிறந்ததால ஏ சந்தனம் மாறி காளியர்கள் 8 பேரும் நீ சடையோடு வந்து பிறந்ததால ஏ சடமாறி அம்மானி அழகோடு வந்து பிறந்ததால அழகு மாறி வடக்கு முகமா மந்தலால வடக்குத்தி அம்மா கருமாரி உருமாரி காந்தாரி பூமாரி ஏ பூமாரி என்று கடவுள் சிவன் பெயர் கொடுத்தார். இறைவன் சிவபெருமான் உயிரை கொடுக்கும் போது பெயரையும் கொடுத்து ஆண்டவா உங்களை நாங்கள் மறக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு கோட்டை போடும் வரங்கள் வேணும் என்று ஆண்டவனான இடத்திலே கோட்டை போடும் வரங்களை வாங்கி கோட்டை போடும் வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை போட்டு ஆண்டு வார 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மாளோட கோட்டையில அரி
தீப்பிடிக்க சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில மூன்றாவது உயிர்கள் வாங்கி சாகாத மகுடனைத்தான் சங்கார முடிப்பாளா மகுடனையும் வதை முடித்து கைலாச மலையதில கடவுளோட இடமதில முத்து வர வாங்குவாளா 21 முத்து வரம் ஈசனுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரக்கி முக்கண்ணை இடமதில கைலாச வாசலில அங்கு ஒரு நிலைய வாங்கி சந்தன மாறி சடமாறி ஏ சக்தி உள்ள பூமாறி காளியர்கள் 8 பேரும் வைரவர அழைத்து கொண்டு ஆக்கு வர அழிக்கு வர 1008 வரம் கொல்லும் வரம் வெல்லும் வரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கருண சங்கிலி வருவதம்மா நெருப்பாறு மயில் பாலம் நேரேகல்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடல விட்டு ஏக போக நாடு விட்டு போஜராஜ பட்டணம்மா புகழ் பெருகி வாராள சீர்காழி சிதம்பரம்மோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உருண்டமலை திரண்டமலை உய்யார கழுகுமலை கந்தனையும் கடுகாச்சல முத்தியவும் கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க வாராளானா கோயில்பட்டி பாதை கூடி சாத்தூர் தன்னை விட்டு ஈராறு ஓடுகின்ற அவ இருக்கன்குடி தன்னதில அம்மா முதல் நிலைய வாங்குவாளா ஈராத்து காரியாக அவ இருக்கன்குடி மாறியாக அம்மா பேரு வச்சு வாராள இருக்கன்குடி தன்னை விட்டு சாத்தூர் பாதை கூடி கோயில்பட்டி தன்னை விட்டு சங்கரம் கோவில் தன்னதில சங்கரனையினார கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி புளியங்குடி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி எங்க வாராளானா தென்காசி மார்க்கமாக குச்சாலம் வாராள அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் புலல்வாய் மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அம்மா தென்காசி தன்னை விட்டு பாவூர் சத்திரம் பாதை கூடி ஆலங்குளம் வழியாக மாறாண்ட பாதை கூடி வாராள 8 பேரும் எங்க வாராளானா திருநெல்வேலி டவுனவில நெல்லையப்ப சாஸ்திரிய காந்திமதி அம்மாளையும் கண்டு மெல்லதான் வணங்கி அந்த திருநெல்வேலி டவுனு விட்டு அவ வடக்கு முகமாக தாளையுத்து பாதை கூடி தாளையுத்து தன்னை விட்டு மேற்கு முகமாக தெங்கலம்மா நன்னகரு கொலுவிருக்க வேணும் என்று ஊருக்கு நடுவினில அம்மா நிலையங்களை வாங்குவாளா சந்தன மாறி சடமாறி ஏ சக்தி உள்ள பூமாறி ஏ வண்டிக்கார வைரவரும் ஏ மாயாண்டி சுடலைக்குத்தான் நிலையம் அது போட்டல்லவோ ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க வரி கொடுக்கும் மக்களிடம் பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி வரும்போது நம்பி
சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து இந்த அம்மாளை வணங்கி வரக்கூடிய மக்கள் ஓர் பயிராக சந்தன மாரியம்மா வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். அவ கன்னி பெண்ணா வந்த சந்தன மாறிக்கு கனிந்த கும்மிய கொட்டுங்கம்மா. அவ கொண்ட வெறுத்தவ பூமாரி
கொண்டு பார்ப்பாளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அவ நம்ம தெருவுக்கு வருவாளா மாறி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா அவ விளையாடி வரல வந்தன மாறிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அடி கும்மி அடி நல்ல கொலவ போட்டு கும்மி அடி ஒரு கொலவ போட்டு கும்மி அடி கும்மி அடி நல்ல குனிந்து வளைந்து கும்மி அடி எங்க கண்டாய் பண்ணை எங்க கண்டாய் இந்த சந்தன மாறிய எங்க கண்டாய் சந்தன மாறிய எங்க கண்டாய் இந்த பூ மாறிய எங்க கண்டாய் இந்த சடமாறிய எங்க கண்டாய் அது தென்கலமா ஊருக்குள்ள இந்த மாரியம்மாள நான் கண்டேன் வெண்கல பம்பை முழங்கி வர அதில் வேதாள பூதங்கள் ஆடி வர நாங்க வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ வேதம் புகழ் வச்ச மாரியம்மாளுக்கு எல்லோரும் கும்மி அடிக்கிறோம் மங்கள இசை முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர மங்கள இசை முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர எங்க மாயாண்டி சுடலை ஆடி வர அது விளையாடி வர சுடல மாடன சொல்லி கும்மி அடிக்கிறோமா அவ கும்மி அடிக்கிற பெண்களுக்கு அவ கோடி வரமும் தந்திடுவா அவ எத்தனைய ஊர் இருக்க அம்மா அத்தனையுமே தான் கடந்து அவ அத்தனையுமே தான் கடந்து அதான் தென்கலமா ஊருக்குள்ள அவ கொலை விரிந்து வாராளா மனதானது பெண்களுடைய மனசு மனது மனது அப்படி இருப்பதனால நீ கைலாசத்தில் இரம்மா நான் சென்று வருகிறேன் ஆண்டவா கண்டிப்பா நான் உங்க கூட வரத்தான் செய்ய போறேன் உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னா ஒன்னு சொல்லுகிறேன் கேளு என்னய்யா என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு உன் வாயினான்னு சொல்லுகின்றாய் உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன் நான் இங்க வச்சு மூடுத வாய உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன் மீது சத்தியமா என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தா நான் ஆண்டவனோடு உன்னை அழைத்து போகிறேன் சரி ஆட்டுமன்றி சம்மதித்து